வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று தமிழகத்தினுடைய புதிய முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரோடு புதிய அமைச்சரவையும் பதவியேற்றிருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் நாகரிக அடிப்படையில் இந்த புதிய முதலமைச்சருக்கும் புதிய அமைச்சரவைக்கும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழும் கேள்வி நேரமும் கூட புதிய முதலமைச்சருக்கும் புதிய அமைச்சரவைக்கும் நாகரிகம் கருதி தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அது சார்ந்தே இன்றைய கேள்வி நேர விவாதமும் பயணிக்க இருக்கிறது. விகேஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ என்ற பட்டிமன்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் இபிஎஸ் பதவியேற்றிருக்கிறார். என்ன செய்ய போகிறார் ஓபிஎஸ்? இந்த புதிய அமைச்சரவைக்கு காத்திருக்கக்கூடிய சவால்கள் என்னவாக இருக்கக்கூடும்? இதுபோன்ற பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. அரங்கில் ஆகச்சிறந்த 4 ஆளுமைகள் நம்மோடு இணைகிறார்கள். பயணிக்கலாம். மூத்த பத்திரிகையாளர் தராசு திரு ஷாம் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். சிறந்த அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன் துரைசாமி, வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். செல்வி ஜோதிமணி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வணக்கம், வரவேற்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு அன்வர் ராஜா அவர்கள், நால்வருக்கும் என்னுடைய வணக்கம். நான் தராஷாம் அவர்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த புதிய அமைச்சரவைக்கு இருக்கக்கூடிய பிரதான சவால்களாக ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் பார்க்கக்கூடிய சவால்கள் என்னவாக இருக்கும்? புதிய முதல்வர் அவர்கள் ஒரு விவசாய பின்னணியிலிருந்து வந்திருக்கின்றார். நம்ம அனைவருக்குமே நன்றாக தெரிந்த விஷயம், இன்றைக்கு நிலவுகின்ற வறட்சி, விவசாயிகள் படுகின்ற துயரங்கள், ஏராளமான தற்கொலைகள், கடன், இதெல்லாம் இன்றைக்கு தமிழகத்தின் மிகப்பெரிய பிரச்சனைகள், குறிப்பாக விவசாயிகள் சந்திக்கின்ற பிரச்சனைகள். நானும் ஒரு விவசாய பட்டதாரி என்ற முறையிலே புதிய முதல்வர் விவசாயிகளின் பிரதிநிதியாக இருப்பார், விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அதுதான் அவர் சந்திக்கின்ற மிகப்பெரிய சவால் என்று நான் நினைக்கின்றேன். மத்திய அரசின் உதவி இல்லாமல் நம்மால் அதை செய்ய முடியாது. ஆகவே முடிந்தவரை மத்திய அரசோடு இணக்கமாக போய் மாநிலத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பெற்று விவசாயிகளின் கண்ணீரை துடைத்தால் அவரை நிச்சயமாக ஏறால் என் திசை வளர்க்கும் வேளாண் பெருமக்கள் எடப்பாடி பழனிசாமியே என்றென்றும் நினைவில் வைத்திருப்பார். நீங்கள் இருக்கக்கூடிய அரசு சார்ந்து மக்கள் சார்ந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய சவால்களை சொல்லிட்டீங்க. நான் நிச்சயம் அதையும் பேச போகிறேன். நான் கேட்குறது உள்ளுக்குள்ள சட்டப்பேரவைக்குள்ள பெரும்பான்மை இருக்கக்கூடிய சவால்களும், உட்கட்சிக்குள் வேறு ஏதாவது இனிமேல் சவால் இருக்குமா, அல்லது இதோடு அந்த சவால்கள் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதுன்னு எடுத்துக்கலாமா? மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான அந்த நல்லுறவு, ஏன்னா அந்த ஆளுநர் கால தாமதம், இந்த மாதிரியான சிக்கல்களால் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஆளும் ஏடிஎம்கேவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிறிய நெருடல், இதெல்லாம் எந்த அளவிற்கு இவர் சமாளிப்பாருங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக. திறமையாக சமாளிப்பார் என்று தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் என்றால், மாநில ஆளுநருக்கும் முதல் கட்ட பிரச்சனைகளுக்கும் இடையே ஒரு இடைவெளி விழுந்து, இப்போது இதை நாம் பெரிய காலதாமதம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு மாநில ஆளுநருக்கு இந்த 2 வகையான கிளைம்ஸ் இருக்கும்போது எந்த கிளைம் உயர்ந்தது என்று கேட்பதற்கான கால அவகாசம் வேண்டும். அதை அவர் எடுத்துக்கொண்டிருக்கின்றார். மேலும் அவர் மெஜாரிட்டியை நிரூபிக்க 15 நாட்கள் அவகாசம் கொடுத்திருப்பதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால், அவருக்கு இவரது மெஜாரிட்டி மீது சந்தேகம் இல்லை என்றுதான் அர்த்தம். இல்லை என்றால் 24 மணி நேரம் 48 மணி நேரம் என்று கெடுதான் விதித்திருப்பார்கள் மருத்துவர்கள் போல. அப்படி செய்யவில்லை. அவர் 15 நாள் என்று கொடுத்திருக்கின்றார். ஆக இவருக்கு மெஜாரிட்டியை நிரூபிப்பதில் எந்த விதமான சிக்கலும் இருக்க போவதில்லை. மேலும் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற எம்எல்ஏக்கள் கூட அவர்கள் மாறி ஓட்டு போட மாட்டார்கள். அப்படி போட்டால் கட்சி தாவல் தடை சட்டப்படி அவர்கள் பதவி போய்விடும். அதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆக நிச்சயமாக அவர்களும் இவருக்கு ஆதரவாகத்தான் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் ஓட்டு போடுவார்கள். வேறு பிரச்சனை இருக்காது. திரு ரவீந்திரன், அடிப்படையில் சவால்களாக நீங்கள் எதை கருதுறீங்க? இல்லை, அவர் நம்பிக்கை ஓட்டில் வெற்றி பெறுவார். சரி, ஒருவேளை அவர் ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ், ஜெயலலிதா வாழ வச்சது அந்த பகுதி தான். அன்றைக்கி மூப்பனார் 2ஆவது இடம் வந்திருப்பார். இவரோட ஜாதிக்காரங்க ஓட்டு போட்டு தான் சேவலில் 2ஆவது இடம் ஜெயலலிதாவுக்கு கிடச்சிது. மீண்டும் இப்போ கூட அருண்ஜேட்லி சொல்ல மாதிரி காங்கிரஸ் புல் டவுன் டிஎம்கேன்னு அது அவர் என்னோட காங்கிரஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பகுதியில் உள்ள கொங்கு வேளாள கவுண்டர் பகுதியில் உள்ள அந்த மக்களோட ஆதரவில் தான் ஜெயலலிதா 2016 முதலமைச்சராக வர முடிஞ்சுது. அல்லது சிக்கல் தான். அப்படிப்பட்ட ஒரு ஜெயலலிதாவை எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கிய 2016 ஜெயலலிதாவுக்கு ஒரு முதலமைச்சர் பதவியை கொடுத்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்திருக்கிறாருங்கிறது ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸாக இருக்குது. அடுத்தபடியாக அவர் நீண்ட அரசியல் வரலாற்றுக்கு சொந்தக்காரராக தான் இருக்கிறார்.
குறிப்பாக அவர் வந்து 2089 சேவல் சின்னத்தில் அவர் வெற்றி பெற்றார். ஆனால் 96 அவரே ரெட்டையில சின்னத்தில் தோல்வி அடைஞ்சார். சும்மா முட்டாள்தனமாக சின்ன நத்திங் 1000 உதாரணம் சொல்லலாம், சின்னன்னு பேசிட்டு இருக்காம பாசிட்டிவாக வெறுப்பு அரசியலை விட்டு எதிர்ப்பு அரசியலை விட்டு பாசிட்டிவ் ஒரு அப்ரோச் பண்ணுனா அவர் நிச்சயமா வந்து நல்ல வகையில் ஷைன் பண்ணலாம். இன்னொன்று என்னன்னா அவர் ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ். அந்த வகையில் பன்னீர்செல்வம் அவசரப்பட்டு ரிசைன் பண்ணது மாதிரியும் கவர்னர் அக்செப்ட் பண்ணி மாறிப்பட்டு ஒரு சூழ்நிலை அவருக்கு வராமல் அலர்ட்டாக இருந்து கட்சிக்கும் தலைமைக்கும் சரியாக இருந்து பண்ணாருன்னா, பாசிட்டிவ் அப்ரோச் எடுத்தாருன்னா அவர் ஒரு தலைவராக மிளறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது அவர் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், அவர் சந்திக்கக்கூடிய சவால்களாக என்ன இருக்குங்கிறத நான் திருப்பி கூட உங்கள்கிட்ட கேட்டே வாங்குறேன். ஜோதிமணியிடம் போகிறதுக்கு முன்னாடி நான் அன்வராஜாட்ட போயிட்டே வந்துடுறேன். நீங்கள் ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அல்லது ஒரு சிற குறுகிய போராட்டம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், சற்றே போராட்டத்திற்கு பிறகு அதிமுகவினுடைய முதலமைச்சர் மீண்டும் பதவியேற்றிருக்கிறார். வாழ்த்துக்கள். என்ன மாதிரியான சவால்கள் அவருக்கு இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய ஒரு நீண்ட அரசியல் அனுபவத்தில்? தமிழ்நாட்டில் வந்து இப்போ பொதுவாக ஐயா சொன்ன மாதிரி, சாம் சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கிரைசிஸ் ட்ரவுட்டு தான். ட்ரவுட்டுன்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் வறட்சி என்று அரசாங்கமே டிக்ளேர் செய்திருக்கிறது. அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திடம் கேட்டு மத்திய அரசாங்கம் இங்கிருந்து ஒரு குழுவை அனுப்பி அந்த குழு இங்கு வந்து பார்த்துவிட்டு அதை ஊர்ஜிதம் செய்து எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் கூட இங்கிருந்து அந்த கணக்குகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள். மத்திய அரசு இதுவரை எந்த விதமான நிவாரணத் தொகையும் நமக்கு வழங்கவில்லை என்பதோடு மட்டுமல்ல, அதை கேட்டு வாங்குவதற்கும் இங்கு ஒரு அரசு இல்லை. அது ஒரு முக்கியமான காரணம். இப்போ மத்திய அரசாங்கத்தோட ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அம்மா அவர்கள் எங்களுக்கு ஏற்கனவே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு செய்தியும் கூட. தமிழ்நாட்டின் நலனை முன்வைத்து எதிர்க்க வேண்டிய விஷயங்களை எதிர்க்க வேண்டும், ஆதரிக்க வேண்டிய விஷயங்களை ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் அதிமுகவினுடைய நிலைப்பாடு, மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு. பல விஷயங்களில் நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். உதாரணமாக ஜிஎஸ்டி பில் வருகிற போது, வாக்கெடுப்பு நடந்தபோது, அந்த வாக்கெடுப்பில் இந்தியாவிலேயே எதிர்த்து வாக்களித்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். வேறு யாரும் அதை எதிர்க்கவில்லை. காங்கிரஸ், எல்லா கம்யூனிஸ்டுகள், எல்லா கட்சியும் ஆதரித்தன. எனவே எங்களுடைய மத்திய அரசாங்க மத்திய மாநில அரசுகளின் உறவு என்பது தமிழ்நாட்டின் நலன் சார்ந்ததாகத்தான் இருக்கும். எனவே நம்முடைய புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் மிகுந்த பக்குவம் உள்ளவர், ஏற்கனவே நீண்ட நாட்கள் அமைச்சரவையில் இருந்தவர், அம்மா அவர்களிடம் நிறைய பயிற்சியை பெற்றவர். இப்போது ஒரு 10-20 நாட்களாக நம்முடைய சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்வு பெற்றதற்கு பிறகு கூட அவர்களிடமிருந்து நிறைய ஆலோசனையை பெற்றிருக்கிறார். எனவே இவைகளெல்லாம் வைத்து பார்க்கிற போது நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தோடு ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி, மத்திய அரசு மாநில அரசு என்ற அந்த இரு அரசுகளுக்கிடையே நல்ல சுமூகமான உறவை உருவாக்கி, அதன் மூலம் மத்திய அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து நிதிகளை எல்லாம் பெற்று இந்த வறட்சி நிவாரணப் பணிகளை முதலில் போக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. இப்போது இருக்கிற மிகப்பெரிய சவால் என்று கூட இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இதற்கு முன்னால் இருந்த அரசுகள் எல்லாம் இந்த வறட்சி என்று வருகிற போது வறட்சி நிவாரண பணிகள் என்று தான் செய்து வந்தார்கள். வறட்சி நிவாரண பணிகள் என்றால், வறட்சி என்றால் குளத்தை வெட்டுவார்கள், கம்மாயை வெட்டுவார்கள், மக்களுக்கு வேலை கொடுப்பார்கள், இப்படித்தான் அந்த பணிகளை செய்து வந்தார்கள். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தபோது வறட்சி என்று வருகிற போது அந்த விவசாயிகளுக்கான இழப்பீட்டை பணமாகவே கொடுத்தார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 400 கோடி 500 கோடி என்று பணமாகவே கொடுத்து விவசாயிகளுடைய இழப்பீட்டை சரி செய்ய வேண்டும் என்பதற்காகவே செய்தார்கள். அப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் மாநில அரசாங்கத்தினுடைய நிதிநிலை இதற்கு இடம் தராது. எனவே மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி கண்டிப்பாக வேண்டும். எனவே இதை கேட்டு பெற்று திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும், நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இருந்த அதே போன்றதொரு இணக்கமான சூழலை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது சவாலாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக முடியும். ஏனென்றால் மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்தினுடைய தயவு தேவை, மாநில அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய தயவு தேவை. அரசாங்கங்கள் என்று பார்க்கிற போது, கட்சி என்று பார்க்காமல் மத்திய அரசு மாநில அரசு என்று பார்க்கிற போது கண்டிப்பாக இதற்கு முன்னால் இருந்த நம்முடைய ஓபிஎஸ் அவர்களை விட புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழியில் அதே பாணியில் இப்போது இருக்கின்ற பிரதமரோடு நல்ல இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி அதை விட அதிகமான நிதியை பெற்று வரக்கூடிய ஆற்றல் நம்முடைய எடப்பாடி மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறது.
அதை கண்டிப்பாக அவர் செய்வார், வெற்றிகரமாக செய்து காட்டுவார். சரி, நான் ஜோதிமேரோட இந்த நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள், அதன் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாதங்கள், இந்த ஒரு வார காலமாக பயணித்த தமிழக அரசினுடைய போக்கு இன்றைக்கு ஒரு இடத்துல முடிவுக்கு வந்திருக்குது. இது ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இப்படி எடுத்துக்கலாமா, இல்லை இது இன்னும் நீளும், இன்னும் தொடரும் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை, ஓரளவுக்கு இது முடிஞ்சதுன்னு தான் நம்ப வேண்டியிருக்கு. நான் நம்ப விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, எல்லாரும் சொன்ன மாதிரி தமிழகம் ஏராளமான பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கு. அவங்க சொன்னாங்க, அவர் ஒரு விவசாய குடும்பத்தில் பின்னணியிலிருந்து முதலமைச்சர் வந்திருக்காரு, ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி, நான் ஒரு சாதி அவருடைய சமூக பின்னணியெல்லாம் தாண்டி அவர் கொங்கு மண்டலத்திலிருந்து வந்திருக்கிறாருங்கிறத பார்க்குறேன். ஏன்னா கொங்கு மண்டலம் சாதி வித்தியாசம் இல்லாமல் நாங்கள் ஒரு தொழில் வளம் மிக்க ஒரு ஏரியா. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு இன்னைக்கு இழந்திருக்காங்க. விவசாயம் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்து விவசாயிகள் தற்கொலை நடக்கிற ஒரு அவலம். தொழில் முழுக்க கொங்கு மண்டலம் இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஜிடிபியில பெரும்பகுதியை மற்ற தொழில் நடக்கிற மாவட்டங்களோட சேர்ந்து கம்பேர் பண்ணுது. நீங்க கொங்கு மண்டலத்துல ஒரு மாவட்டம் கூட தொழில் இல்லாத மாவட்டமே கிடையாது. லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை அளிக்கக்கூடிய ஒரு இடம். தொழில் முழுக்க சரிஞ்சிருக்குது. குறிப்பா மீடியம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை மத்திய அரசு தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு வர்ற ஒரு நேரத்துல ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொங்கு மண்டலம் எதிர்கொண்டிருக்கு. தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அந்த பங்களிப்பு, அந்த வரி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால விவசாயிகளோடு சேர்த்து தொழிலையும் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். மிக முக்கியமா நான் சொல்றது, பொதுப்பணித்துறை அமைச்சரா அவர் இருக்காரு. காவேரி, நீங்க தாமிரபரணி உட்பட மணல் கொள்ளையை உடனடியாக அவங்க நிறுத்தணும். ஏன்னா விவசாயிகளுடைய மரணத்தில், விவசாயத்தில் ஏற்பட்ட பின்னடைவுக்கு பல காரணங்கள் உண்டு. அதுல ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் மணல் கொள்ளை நான் நினைக்கிறேன். மத்திய அரசோட அவர் அனுசரிச்சு போறதுங்கிறது ஒரு அரசாங்கமா ஒரு இணக்கமான போக்கு தான் நான் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க காங்கிரஸ் ஆளுகிற மத்திய அரசாக இருந்த பொழுதே பல பிஜேபி ஆளும் மாநிலங்களுக்கு அவசியமான நிதியை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள். ஸோ ஒரு அரசாங்கத்திற்கு அரசாங்கம் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டது. மக்களோட நலன் கருதி மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக இருக்கணும், மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தோட இணக்கமா இருக்கு. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் அப்படி இல்லைங்கிறதுக்கு சில புள்ளி விவரங்கள் இருக்கு. இதே வறட்சி நிவாரணத்தை நீங்க 19,670 கோடி ரூபாயை நீங்க கர்நாடக கவர்மெண்ட்டுக்கு ஒதுக்கி 36 நாட்கள் ஆச்சு. ஆனா அதே வறட்சி நிவாரணம் இன்னைக்கு தமிழகத்திற்கு சேரல. நீங்க தமிழகத்திற்கு உள்ள ரயில் திட்டங்கள்ல இருந்து, இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து, ஈவன் 100 நாள் வேலையில இருக்கிற நிதியில இருந்து பல விஷயங்களை தொடர்ந்து குறைச்சிருக்காங்க. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு மத்திய அரசோட இணக்கமாக இருக்கும்னு தான் நானும் நம்புறேன். ஆனா இதுல பிஜேபி எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, பின்வாசல் வழியாக வருவதற்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, கவர்னரை பயன்படுத்தினாங்க. கவர்னர் ஒரு மிகப்பெரிய அழுத்தம் ஊடகங்களில் இருந்தும் பொதுமக்களிடம் வர வரைக்கும் கூப்பிடாம இருக்கு, என்னவெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணாரு. 356 போட்டு ஒரு அரசாங்கத்தை கலைக்க முடியாதுங்கிற உச்சநீதிமன்ற உத்தரவு இருக்கிறனால 355 போட்டு ஒரு அசம்பிளி சஸ்பெண்டட் அனிமேஷன் வச்சுக்க எல்லா முயற்சியும் பண்ணாங்க. எந்த இடத்துலையும் தமிழ்நாட்டு மக்களோ இல்ல இவ்வளவு தூரம் நம்ம பேசின தமிழகத்தின் பிரச்சனைகளை பத்தியோ கவர்னர் அவர்கள் கவலைப்படவே இல்லை. இந்த சூழ்நிலையில நீங்க இன்னைக்கு பிஜேபி தலைவர்களுடைய பேச்செல்லாம், தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பாத்தீங்கன்னா, நீங்க இந்த கவர்னர் சொந்தமாக முடிவெடுப்பார், நாங்கள் தலையிட மாட்டோம், அவர் நல்ல முடிவாக எடுப்பார் நேத்து வரைக்கும் சொல்றீங்க. இன்னைக்கு இந்த முடிவு தமிழகத்திற்கு நன்மை பயக்காது அப்படின்னு சொல்றீங்க. சோ இதையெல்லாம் பாக்குறப்ப மத்திய அரசு இந்த மாநில அரசோட இணக்கமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. ஆனா நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய சவாலா இருக்கும் அப்படிங்கிறீங்க. சரி, திரு ரவீந்திரன், இதுல சில நீதி விசாரணைகளுக்கெல்லாம் உத்தரவிடப்பட்டிருந்தது. குறிப்பாக சமீபத்தில் நடைபெற்ற மெரினாவில் நடைபெற்ற மாணவர்கள் போராட்டத்தில் நடைபெற்ற காவல்துறையினுடைய தாக்குதல், அதனுடைய நீட்சியாக மீனவர்களுடைய குடியிருப்புகள் எரிக்கப்பட்டது. அதற்கு ஒரு நீதி விசாரணை, அது ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில். மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய கேள்விகள் தொடர்பாக இப்போ பணியில் இருக்கக்கூடிய நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை அமைக்கப்படும் என்று முன்னாள் முதலமைச்சர் தெரிவித்திருந்தார் ஓபிஎஸ் அவர்கள். இந்த மாதிரி இதற்கு முன்பு திரு ஓபிஎஸ் அவர்கள் அறிவித்த அறிவிப்புகள் அல்லது அவர் விட்டு சென்ற பணிகள், அதில் எதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதில் நிதி விசாரணையை பொறுத்தவரை மூதறிஞர் ராஜாஜி சொல்கிறதான் மெயின். ஒரு பிரச்சனையை முடிவு பண்ணோம்னா அதில் ஒரு கள்ளத்தூக்கி போடணுங்கிற அதான் நிதி விசாரணைங்கிறதான் இந்த இடத்துல இருந்திருக்கு. ஏன்னா அபூர்வமாக சில நிதி விசாரணைகளில் நியாயங்கள் கிடைச்சிருக்கலாம். பொதுவாக அதான் இருக்குது. இதில் நீங்கள் மாணவர் போராட்ட நிதி விசாரணை அதிகபட்சம் ஏதாவது காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கைங்கிற வரலாம். அடுத்தபடியாக நீங்கள் ஓபிஎஸ் போடுவேன், எக்ஸிஸ்டிங் ஜட்ஜ் வச்சு போடுங்கிற அந்த நிதி விசாரணை இவர் பழனிசாமி போடுவார்னு நான் நினைக்கல. பொதுவாக
இவங்க வந்து மத்திய அரசை வந்து எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து இவங்கள்ட்ட வந்து ஒரு ஜெயலலிதா நீங்கள் அதிமுகவின் தொடர்ச்சிங்கிற மாதிரி எம்பி பேசினார். ஜெயலலிதாவோட ஸ்டேச்சருக்கும் இதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. ஜெயலலிதா அன்னைக்கு வந்து சிங்கிள் பர்சன் பார்ட்டி, பொதுச் செயலாளரும் அவர் தான், முதலமைச்சரும் அவர் தான். நீங்கள் வந்து அவரோட அந்த பவருக்கு வந்து யாருமே வந்து ஒரு கொஸ்டினே பண்ண முடியாத நிலைமையில இருந்து அப்போ அவர் வந்து மோடியை டீல் பண்ணார். மோடிக்கும் அவருக்கு வந்து பெரிய வாரே இருந்தது. மோடியும் பிகேந்திஸ் நிறைய நெருக்கடியெல்லாம் கொடுத்து சில விஷயங்கள்லாம் பண்ணி இவரையும் சில நெருக்கடிக்கு ஆளாக்குனார். என்றாலும் கூட அவர் வந்து இந்திய அளவில் அவர் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டியில் வந்து கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் எல்லாம் பண்ணும்போது கூட வந்து அதிமுக வந்து மாநில உரிமைங்கிறதுல வந்து ஒரு அசாத்தியமான ஒரு நிலைப்பாடு எடுத்தது. அந்த நிலைப்பாடு எடுத்ததுனால மோடிக்கும் ஜெயலலிதாவுக்குள்ள தனிப்பட்ட உறவிலே வந்து ஒரு விரிசல் கூட வந்தது என்று சொல்லலாம். எல்லாரும் நம்மை ஒழுமனதாக ஆதரிக்கும் போது இந்த தமிழக முதல்வர் மட்டும் நமக்கு களங்கப்படுத்தி விட்டார் என்ற எண்ணம் மோடிக்கு வந்து அதன் விளைவாக சில திரைமுறை விஷயங்கள் நடந்தது வந்து தெரிந்த ஒரு விஷயம் தான். ஆனால் இவர்கள் இப்போது வந்து அந்த அளவுக்கு வந்து அசட்டிவான ஒரு லீடராக இருக்க முடியாது. இப்போவே இவர் வந்து சீஃப் மினிஸ்டர், பொதுச் செயலாளர் வேற, சீஃப் மினிஸ்டர் வேறங்கிற வெவ்வேறு தலைமையில தான் இருக்குது. ஆக இந்த சூழ்நிலையில பல சிக்கல்கள் இருக்கும்போது மத்திய அரசை வந்து ஒரு எதிர்ப்பு நிலைப்பாடு எடுக்காம ஓரளவு மத்திய அரசு அனுசரித்து போகக்கூடிய நிலைப்பாடு தான் இருக்கும். ஜோதிமணி எதிர்பார்க்கிற மாதிரி நடக்கும்னு நான் நினைக்கல. அவர் வந்து பாஜகவுடன் கொஞ்சம் இணக்கமாக தான் போவார் நான் நினைக்கிறேன். நானும் சொல்றேன். தமிழ்நாடு போங்கறாங்க, அவங்க வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி அவங்க வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஒரு பெரிய முயற்சி தோல்வியில் முடிஞ்சிருக்கிறது. நிச்சயமா தமிழக அரசு வந்து நீங்க அனுசரிச்சு போவாங்கன்னு தான் நானும் சொல்றேன். சரி, திரு ஷாம் அவர்களிடம் இதுல செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவிற்கு பிறகு ஓபிஎஸ் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டு ஓபிஎஸ் திடீரென்று திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு எதிரான அந்த குரலை கொடுக்க தொடங்கிய பிறகு அதுக்கு முன்தினம் வரை ஓபிஎஸ்ஐ மக்கள் பார்த்த பார்வைக்கும் அந்த குரல் திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு எதிராக அவர் பேச தொடங்கிய பிறகு பார்த்த பார்வை அப்படிங்கிறது வேறு விதமாக இருக்கிறது. இன்றைக்கும் அவர் சொல்லியிருக்கிறார், இந்த அறப்போராட்டம் தொடரும், நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்தார். தட் மீன்ஸ் நான் இதோட நிப்பாட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியாக தான் அவருடைய வாதம் இருக்கிறது. இந்த அறப்போராட்டம் தொடரும் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன மாதிரியான வழிமுறைகளை கையாள முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது மக்கள் மத்தியில் எந்த அளவிற்கான வரவேற்பை பெறக்கூடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் அவர்கள் கூறிய அந்த ஜெயலலிதா மரணத்தின் மீதான விசாரணை ரவீந்திரன் கருத்தோடு நான் ஒத்து போகிறேன். ஏனென்றால் ஏற்கனவே அது வந்து ஹைகோர்ட்டில் இருக்கிற மேட்டர் தான். தேர் cannot be two parallel இன்வெஸ்டிகேஷன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இவர் ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்டாக தான் அதை சொன்னார். அது அப்படியே போயிடும். ஹைகோர்ட்டில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொடுக்குற டாக்குமெண்ட்டை வச்சு ஹைகோர்ட் வந்து அதில் டிசைட் பண்ணி ஒன்ஸ் ஃபார் ஆல் அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி விழுந்துருங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. கூட எய்ம்ஸ் மருத்துவமனை அதை எல்லாமே சேர்ந்து ஹைகோர்ட்டுக்கு போகும்போது ஹைகோர்ட்டோட ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்திரும். அதோட இந்த பிரச்சனை முடிஞ்சு முதலமைச்சர் ஓபிஎஸ்ஏ கூட அதை அந்த இது போட்டுட்டு என்கொயரி போட்டுட்டு எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்றாரு. எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை, மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த விசாரணை தான் சொல்றாங்க. விசாரணை நடத்த ராஜா உள்ளிட்டவர்கள் நாங்க வரவேற்கிறது தான் சொல்லிக்கிறாங்க. விசாரணை கமிஷன் வரவேற்கிறது அவர் சொல்லிக்கிறாங்க. இதுல வந்து ஓபிஎஸ்க்கு இருக்கிற வழி என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ பொலிட்டிக்கலா அவர் ஒரு நோன் ஃபேஸ் ஆயிட்டாரு, அதை நம்ம மறுக்க முடியாது. அரசியல் ரீதியாக தமிழகம் முழுவதும் அறிந்த ஒரு முகமாயிட்டாரு. ஏற்கனவே 2 முதலமைச்சராக இருந்த போதும் அவருக்கு அந்த அட்வான்டேஜ் கிடைச்சிருச்சு, இப்பவும் அந்த அட்வான்டேஜ் கிடைச்சிருச்சு. ஆனால் அதிமுகங்கிற அந்த கட்சியிலிருந்து அவரால் எதையும் எடுக்க முடியலை. ஸோ அதிமுகங்கிற கட்சியோ அந்த கட்சியோட பிற அமைப்புகளையோ இல்லைன்னா அந்த சின்னத்தையோ வந்து ஓபிஎஸ் ஒன்றும் செய்ய முடியாது. ரவீந்திரன் சொல்ற மாதிரி சின்னம் முக்கியங்கிற காலம் மாறிட்டே தான் வருது. சேவல் சின்னத்திலேயே ஜெயிச்சிருக்காங்க, அந்த உதாரணம் எல்லாம் மிகவும் சரி. ரெண்டாவது இன்னைக்கு இருக்கிற வாட்ஸ்அப் யுகத்திலையும் ஃபேஸ்புக் யுகத்திலையும் சின்னத்தை மட்டும் வச்சு நம்ம ஒன்றும் பெருசாக செய்ய முடியாது. ஆனாலும் கட்சிங்கிற அமைப்புக்கு வந்து ஒரு தொலைக்காட்சி தேவை, ஒரு பத்திரிகை தேவை. எல்லா மாவட்டங்களையும் தாண்டி இல்லை என்னுடைய கேள்வி, இப்போ அவர் நான் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய ஆதரவாளர்களால். இப்போ அந்த மாதிரியான ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார் அல்லது மக்களை சந்திக்கிறார். நீங்கள் ஏடிஎம்கேவை அப்போஸ் பண்ணி அல்லது ஜெயலலிதாவை அப்போஸ் பண்ணி அவர் ஒரு அரசியல் பண்ணலை. நீங்கள் ஜெயலலிதாவினுடைய வாரிசு நான் தாங்கிற மாதிரி அல்லது ஜெயலலிதாவால் அடையாளம் கட்டப்பட்டவர் நான் தாங்கிற மாதிரியும் ஜெயலலிதா விரும்பாத ஒரு ஆட்சி நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அவர் வைத்து ஜெயலலிதாவின் ஆதரவு நிலைப்பாட்டோடு நான் தான் இருக்கிறேன் என்று நகர்கின்ற பொழுது அவர்களுடைய வாதம் தொடர்ச்சியாக திருமதி வி.கே. சசிகலா உள்ளிட்டவர்களை மக்கள் விரும்பவில்லை என்று ஓபிஎஸ் அவர்கள் ஒரு வாதத்தை வச்சு அந்த வாதத்தின் அடிப்படையில் அவர் நகர்கின்ற பொழுது அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு மனநிலை மக்களிடம் இருந்தால் அது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவான மனநிலையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நான் கேட்கிறேன். இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது மக்கள் எப்பவுமே ஒரு ஆதரவு மனப்பான்மை ஒரு எதிர்ப்பு மனப்பான்மையில இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. செந்தில்னாலும் எதிர்ப்பாங்க, செந்தில்னாலும் ஆதரிப்பாங்க, ஷியாமுக்கும் அதே கதி தான்.
அப்படிங்கும்போது எப்பவுமே எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். ஓபிஎஸ் வந்து அந்த எதிர்ப்பை ஒருமுனைப்படுத்த முடியாது. ஏன்னா அந்த எதிர்ப்பை ஒருமுனைப்படுத்துறதுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த எதிர்ப்பை ஒருமுனைப்படுத்தும். அரசுக்கு எதிரான ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டை வந்து அவங்களால தான் ஒருமுனைப்படுத்த முடியும். ஒரு சின்ன குறுக்கிட்டு, நீங்க ஏற்கனவே தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிறது ப்ரோ டிஎம்கே ஆன்டி டிஎம்கே தான். திமுக ஆதரவு, திமுக எதிர்ப்பு. அந்த திமுக எதிர்ப்புங்கிறத தான் மொத்தமா அதிமுகவுக்கு பூச்சி அப்படிங்கிற வாதம் உண்டு. அப்படி எடுத்துக்கிட்டா இன்னும் சொல்ல போனா ப்ரோ கருணாநிதி ஆன்டி கருணாநிதி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, கருணாநிதிக்கு ஆதரவு, கருணாநிதிக்கு எதிர்ப்பான மனநிலை இருக்கக்கூடிய அத்தனை பேரும் செல்வி ஜெயலலிதா அவர்களை ஆதரிக்கிறார்கள் பெருவாரியாக, அல்லது அதிமுக ஆதரிக்கிறார்கள்னா அதிலே ஸ்பிளிட் வரும்போது நீங்க அது அகைன் திருப்பி டிஎம்கேவுக்கு தான் அதிக ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிற வாதம் எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? இல்ல, இன்றைக்கு இருக்கிற சூழல்ல வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப குழப்பத்துல இருக்கிறாங்க. பல்வேறு விதமான எதிர்ப்பு உணர்ச்சிகள் இருக்கு. அதை நம்ம மறைச்சு பேசுறதுல அர்த்தம் இல்ல. அப்போ இன்னைக்கு தேர்தல் நடந்தா அது திமுகவுக்கு அனுகூலமா முடியும், கண்டிப்பாக முடியும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா 4 இல்லைன்னா 4.5 வருஷம் கழிச்சு தேர்தல் வரும்போது மக்கள்ங்கிறவங்க மாறிட்டே இருக்கிறவங்க தான். அப்படி மாறினதுனால தான் 5 வருஷத்துக்கு ஒருக்க வெவ்வேறு கட்சி வந்து ஆட்சிக்கு வருது. இவங்க செய்கிற நல்ல காரியங்கள் மூலமாக மக்கள் மனங்களை வென்றெடுக்க வேண்டும். இப்போ உதாரணமா எடுத்த எடுப்புலேயே வந்து டாஸ்மாக் கடைகளை எல்லாம் மூடலாம், இல்ல குறைந்தபட்சம் ஒரு 1000 கடையை மூடுறேன்னு சொல்லலாம். ஒரு பெரிய கொதிப்பா இருக்கிற ஒரு விஷயம். நம்ம சகோதரி ஜோதிமணி சொன்ன மாதிரி மணல் திருட்டு, அது பெரிய கொதிப்பா இருக்கிற விஷயம். நம்ம எம்பி சொன்ன மாதிரி வந்து கம்ப்ளீட்டான விவசாயிகளோட பிரச்சனை டிராட், அதெல்லாம் கொதிப்பா இருக்கிற விஷயம். இதையெல்லாம் செஞ்சா மக்கள் மனத்தை வென்று எடுக்கலாம். அதுல என்ன சந்தேகம் இருக்கு? அது வந்து எடப்பாடி 4 ஆண்டு காலம் ஒருவேளை நல்லாட்சி கொடுத்தால் சின்னத்திற்கும் அந்த அமைப்பிற்கும் இருக்கக்கூடிய பலம் ஓரளவிற்கு கை கொடுக்கும். அதனால அது மாறக்கூடும் அப்படிங்கிறது. அது போக ஜெயலலிதாங்கிற ஒரு தனிப்பட்ட ஆளுமை இல்லைங்கிற அந்த ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும்ல. நம்ம ஜெயலலிதா இல்லைன்னு எடப்பாடி கண்டிப்பா நினைப்பார் இல்லையா? சரி, சுருக்கமா சொன்னீங்கன்னா இப்ப பதிவு பண்ணலாம், இல்ல இடைவெளி பதிவு. சரி, திரு ரவீந்திரன் துரைசாமி ஷாம் அவருடைய கருத்துல ஏதோ மாறுபடுறாரு நினைக்கிறேன். நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ரவீந்திரன் துரைசாமி அவருடைய கருத்துக்களோடு இணைந்தே பயணிக்கலாம். திரு ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய அறவழி போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார். இது எந்த அளவிற்கு இப்பொழுது ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய அஇஅதிமுகவிற்கு எந்த அளவிற்கு சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும், ஓபிஎஸ் அவர்கள் ஒருவேளை புதிய கட்சி தொடங்கக்கூடும் அப்படிங்கிற அனுமானங்களும் கேசியங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறு ஒரு புதிய கட்சியை அவர் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவிற்கு இருக்கின்றன, அது மக்கள் மத்தியில் எந்த அளவிற்கு வரவேற்பை பெறக்கூடும், அவ்வாறு தொடங்கினால் அவர் யாரோடெல்லாம் கூட்டணி அமைப்பார்? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் வரவேற்கிறேன். இது கேள்வி நேரம். தமிழகத்தில் பதவியேற்றிருக்கக்கூடிய புதிய முதலமைச்சர், புதிய அமைச்சரவை சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னவாக இருக்கும் என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்கள் அடுத்த கட்டமாக என்னென்ன நகர்வுகளை செய்யக்கூடும் என்பதை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு ரவீந்திரன் துரைசாமி, இடைவேளைக்கு முன்பாக அவருடைய கருத்தில் ஏதோ மாறுபட்டீங்க. அதாவது வெறுப்பரசியல் கசப்பரசியலை வந்து உருவாக்குறது வந்து அந்த அளவுக்கு இல்லை. நீங்கள் வந்து கருணாநிதி எதிர்ப்புங்கிறதெல்லாம் ஒரு திட்டமிட்டு ஒரு காழ்ப்புணர்ச்சியோட உருவாக்கப்பட்டது ஒன்று. கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது அவருக்கு எதிர்ப்பு இருக்குது, ஒரு ஆண்டி கருணாநிதிங்கிறது வந்து இருக்குதுங்கிறது உண்மை. கருணாநிதி வந்து 72 ஆட்சியில் இருந்தார். எம்ஜிஆர் திண்டுக்கல்லில் பெரிய வெற்றியை பெற்றார், கோயம்புத்தூரில் சிறிய வெற்றியை பெற்றார். அதுக்கு பிறகு வந்து கருணாநிதி வந்து 77 25% வாக்களை பெற்றார். அதற்கு பிறகு கருணாநிதி வெற்றி பெறும்போது அவர் தோல்வியை சந்திக்கிறார். அதே கருணாநிதி வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது அண்ணா நகர், மயிலாடுதுறை போன்ற இடங்களில் வந்து நேருக்கு நேர் மோதி எம்ஜிஆரை வீழ்த்தி காட்டினார். அண்ணா நகர், மயிலாடுதுறையிலும் கருணாநிதி வெற்றி பெற்றார். காங்கிரஸ் கூட்டணியோடு இவர்கள் தொகுதி தான் உப்புலியாபுரம் காங்கிரஸ் வென்ற தொகுதி, மூப்பனார் ஆதரவில் வென்ற தொகுதியை தான் ஒன்றையும், தஞ்சாவூரில் காங்கிரஸ் ஆதரவில் காங்கிரஸுக்கு ஒன்று, அதிமுக ஒன்று வெற்றி பெற்றார்கள். ஆக கருணாநிதி எதிர்ப்பு என்பது வந்து எப்போது வருது? 89 கருணாநிதி வெற்றி பெறாரு. எம்ஜிஆர் 77 பெற்ற 33%, 30% தான் எம்ஜிஆருக்கு பெற்றார். அதை விட அதிகமாக கருணாநிதி 34% ஓட்டுகளையும் பெற்று அந்த அணி 38% ஓட்டுகளை பெற்று கருணாநிதி 77 பெற்றதை விட பெரிய வெற்றியை 89 4 முனை போட்டியில் கருணாநிதி பெற்றார். பின்னர் வந்து 89 மக்களவைத் தேர்தலில் இவங்கள்ட்ட அதிமுக வந்து 11 சீட்டு வாங்கிட்டு இது பண்ணும்போது மிகப்பெரிய வெற்றியை காங்கிரஸ் அதிமுக பெற்றது. ஆட்சியில் வந்த கருணாநிதிக்கு ஒரு எதிர்ப்பு வருது. 96 வந்து கருணாநிதி வந்து மட்டுமே இல்லைங்கிறீங்க, ஆட்சியில் வரும்போது மிகப்பெரிய வெற்றியை பெறுது. ஆக இப்படி வந்து கருணாநிதி எப்பெல்லாம் தோல்வி சந்திக்கிறார், அவர் ஆட்சியில் இருக்கும்போது அவர் தோல்வி பெறுகிறார். அவரும் எதிர்க்கட்சியாக இருந்து பல வெற்றிகளை எம்ஜிஆருக்கு எதிராக, ஜெயலலிதாவுக்கு எதிராக பெற்றிருக்கிறார். எம்ஜிஆருக்கு எதிர்ப்பு ஓட்டுகளில் அவர் எல்லாரையும் அரவணைத்து சென்ற ஒரு தலைவர். ஜெயலலிதாவுக்கு ஒரு ஆண்டி ஜெயலலிதா ஓட்டு இருந்தது. ஆனால் ஆண்டி ஜெயலலிதா ஓட்டுங்கிற ஒரு கருத்துருவாக்கம் என்று இங்கு ஏற்படுத்தப்படவில்லை. ஆனால் ஆண்டி கருணாநிதி ஓட்டு என்பது ஒரு சிலர் காழ்ப்புணர்ச்சியால் உள்நோக்கத்தோடு ஏற்பட்டது. தரவுகள் அப்படி சொல்லவில்லை. அதைத்தான் நான் மீண்டும் சொன்னேன். அரசியல் வந்து பாசிட்டிவ் இதுல தான் போகணுமே தவிர நீங்க எதிர்ப்பு தோத்து போனவனுக்கா எதிர்ப்பு, ஆட்சியில் இருக்க கருணாநிதிக்கு எதிர்ப்பு அப்படி எடுத்துக்கிட்டா ஆட் பண்றவர் சொல்றதோட இப்ப 96 தேர்தலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் வரைக்குமே
ஒரு இந்த தேர்தலுமே ஒரு வலுவான எதிர்க்கட்சி கொடுத்து பொதுவா எதிர்ப்போட்டு தான் வந்திருக்கு. நீங்க அதை வந்து ரொம்ப கவனிக்குது. கருணாநிதி அவர்கள் எதிர்ப்போட்டோ ஜெயலலிதா அவர்கள் எதிர்ப்போட்டோ மக்கள் பொதுவா தேர்தலில் எதிர்ப்போட்டு போடுறாங்க. பாசிட்டிவ் ஓட்டே நடக்க மாட்டேங்குது. சோ அந்த ரெண்டாவது நம்ம சின்னம் பத்தி பேசணும்ல. நீங்க இப்ப என்னுடைய தலைமுறை வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கட்சி சார்ந்து இருப்போம். இப்ப என்னுடைய தலைமுறைக்கு அப்புறம் வந்து அனைத்து தலைமுறைகளுமே அவங்க இந்த கட்சிக்கு தான் லாயலா இருக்கான்னு சொல்ல முடியாது. ஃப்ளோட்டிங் ஓட்டோட சதவிகிதம் இருக்குதுல்ல, அது வந்து நிறைய விஷயங்கள் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு அப்புறம் இன்னைக்கு தொழில்நுட்பங்கள், சமூக வலைத்தளங்கள் இவையெல்லாம் வந்து இவை தீர்மானிக்குதுன்னு நான் சொல்ல, இவையெல்லாம் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டரா இருக்குதுன்னு நான் சொல்றேன். சோ அதனால வந்து முதல்ல பார்த்த மாதிரியே நம்ம அரசியல் இன்னைக்கு பார்க்க முடியாது. சின்னம் இப்ப ஒரே ஒரு பிரச்சனை என்ன இருக்கு, ஒரு தலைமைக்கு ஓட்டு போடுகிற ஒரு மனோபாவம் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க பாராளுமன்ற தேர்தல் உட்பட பிரதிபலிக்குது. அதனுடைய பின்விளைவுகளை இப்ப நம்ம பார்க்கிறோம். ஒரு நம்ம ஜனநாயகம்ங்கிறது படிப்படியா வருது. அரசியல் கட்சியில கூட நீங்க முதல்ல அமைப்பு செயலாளர்கள் வந்து பஞ்சாயத்து அளவுல, ஒன்றிய அளவுல, மாவட்ட அளவுல தேர்ந்தெடுத்து பொதுக்குழு வந்து அப்படிதான் இருக்குது. ஆனா இங்க வந்து நம்ம ஓட்டு போடுறப்ப நம்ம ஜனநாயகம் என்ன மாதிரியாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அது மக்களுடைய வசதிக்காக தான் அதை மீறி நீங்க ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டுடைய தகுதியை பார்க்காமல் ஒரு ஒற்றை தலைவருக்காக, ஒரு ஒற்றை சின்னத்திற்காக ஒரு வாக்களிக்கும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம எதிர்கொள்ளணும். நம்ம எம்எல்ஏ நாளைக்கு நமக்கு நல்லது செய்வாரா, அவர் நேர்மையானவரா, அவருக்கு வந்து வேட்பாளரா நிக்க தகுதி இருக்குதா, இல்ல நாளைக்கு நம்ம போனா பார்க்கலாமா, நாளைக்கு நம்ம சொல்றவங்க இவர் முதலமைச்சர் தேர்தலில் ஓட்டு போடுவாரா, இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம எம்எல்ஏங்கிற ஒரு கேரக்டரை இல்ல கவுன்சிலருங்கிற ஒரு கேரக்டரை பார்க்கறதே இல்லை. நீங்க ஒரு சின்னத்தையும் அந்த கட்சியின் தலைவரையும் பார்த்து ஓட்டு போட்டு அப்ப அவங்க அந்த கட்சி தலைமைக்கு தான் லாயலா இருப்பாங்க, மக்களுக்கு லாயலா இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. சோ ஒரு ஜனநாயக நமக்கு ஒரு அரசியல் புரிதல்ங்கிறது நமக்கு இங்க ரொம்ப கம்மியா இருக்கு. அதற்கு வந்து நான் உட்பட அரசியல் கட்சிகள் தான் பொறுப்பேற்கணும் நான் சொல்றேன். மக்கள்ல பொறுப்பேற்கணும் நான் கேட்கல. மக்களை அரசியல் படுத்தாமல் மக்களை வந்து டீபொலிட்டிசைஸ் பண்ணிக்கிற ஒரு தவறை அரசியல் கட்சிகள் வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே செய்கின்றன அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறேன். அதுல ஒரு கேள்வி ஆட் பண்ணீங்க. நீங்க அந்த எதிர்ப்பு அரசியலா ஆதரவு அரசியலா அப்படிங்கறது பாசிட்டிவா நெகட்டிவ் அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னுடைய வாதமே நான் அந்த ஓபிஎஸ் அவர்கள் அடுத்து என்ன செய்வாங்கறத கேள்வி எங்க இருந்து வருதுன்னா, இன்றைக்கு நீங்கள் திருமதி வி கே சசிகலா அவர்களுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துல தான் ஓபிஎஸ்ஏ வர்றாரு. அப்ப அது ஒரு எதிர்ப்பு அரசியல் தான், பாசிட்டிவ் அரசியல் வந்து மக்கள் மத்தியில வந்து உறுதி செய்யப்படாத ஒரு விஷயம். ஆனா மக்கள் மத்தியில உணர்வு இருந்து மக்களை உணர்வுகளை காட்டக்கூடிய அதுக்கான ஒரு சின்ன உதாரணமாக நான் சொல்றேன். திருமதி வி கே சசிகலா அவருக்கு எதிரான நிலைப்பாட்டை பன்னீர்செல்வம் அவர்கள் எடுக்க தொடங்கிய பிறகுதான் அவர் வீட்டில் அத்தனை பொதுமக்கள் போகிறார்கள். அதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தின தினம் வரைக்கும் பன்னீர்செல்வத்தை அவர்களே அவர்கள் எப்படி விமர்சித்தார்கள் அப்படிங்கிறது இதை வந்து முடிவு பண்ணது தேர்தல் தான் முடிவு பண்ணும். இது இங்க வந்து தலைமை சசிகலா தலைமைக்கு மக்கள் ஆதரவா, ஓபிஎஸ் தலைமைக்கு மக்கள் ஆதரவா என்பது விட்டுருவீங்களான்னு கேட்கிறேன். முக ஸ்டாலினையும் திமுகவையும் அது வேற, அது அவங்கள விட்டுருங்க. அவங்க எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டி. அவர் வந்து ஓரளவு வந்து அவங்க அப்பா நிலையில இருந்து எஸ்டாப்ளிஷ் ஆனவர் தான். அந்த கட்சி இருக்கு, அந்த கட்சிக்குள்ள அவர் லீடர்ஷிப்புக்கு வந்து பெரிய கொஸ்டின் இல்ல. கருணாநிதிக்குள்ள ஈர்ப்பு அவர்கிட்ட இல்லைங்கிறது வெளிப்படையான உண்மைனாலும் கூட அந்த லீடர்ஷிப்பு கொஸ்டின் இல்லைங்கிற அளவு தான் அவர் போயிட்டு இருக்காரு. இங்க வந்து ரெண்டு தலைமை வந்தாச்சு. ரெண்டு தலைமைக்கும் மக்கள் ஆதரவு யாருக்கு என்பது வந்து தேர்தலில் தான் தெரியும். இப்போ நம்ம வந்து அதுதான் என்னோட கேள்வி. இப்போ நீங்க ஒரு சின்ன கேள்வி இதுல வந்து இல்ல நீங்க திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய ஜெயலலிதா அவர்களுக்கு மறைவுக்கு பிறகு திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய அஇஅதிமுகவிற்கு எதிரான மனநிலை இருக்கும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் அந்த எதிரான மனநிலையை அறுவடை செய்து கொள்ளக்கூடிய அதிகமான வாய்ப்பு திமுகவுக்கு தான் இருக்குங்கிறார். ஓபிஎஸ்க்கு இல்லைங்கிறார். அதான் பாயிண்ட். இல்ல நீங்க சசிகலா தலைமைக்கு என்ன ஓட்டுன்னு தெரியாத, அவருக்கு மட்டும் தான் தெரியுது, எனக்கு தெரியல. நான் எடுத்துக்கிறேன். அதிமுக ரெண்டு தலைமையில யாருக்குங்கிறது வந்து நான் திருப்பி கேட்கிறேன். என்னுடைய வாதம்ங்கிறது ஜேஜா மாதிரி ஒரு ஈக்குவல் ஸ்பிளிட் இன்னைக்கு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இரட்டை சின்னம் ஒரு பக்கம் இருக்கும்போது அன்னைக்கு சேவல் ரெண்டு பேருமே இரட்டை சின்னமே வந்து இன்னும் முடிவு செய்யப்படாத ஒன்றா தான் இருக்குது. சசிகலா தரப்பு போலாம், அதிக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அங்க இருந்தனால அதுல போற வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வந்து முடிவு செய்யப்படாத ஒரு இதா தான் இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் வந்து இவங்க தேர்ந்தெடுக்காங்க, இன்னும் அவங்க வந்து முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படாத இருக்குது. சார் சொல்றதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்ல. ரெட்டையிலை சின்னத்துக்கோ கட்சிக்கோ கொடிக்கோ எந்த கேள்வியும் இப்போ இதுவரை வரல. யாரும் எந்த கிளைம் பண்ணல. இல்ல நஜீம் ஜெயிலியை சந்தித்து முறையிட்டு இருக்கிறார் மைத்ரேயன். எந்த இன்னைக்கு முறை இதை விட பெரிய எழுச்சி வைகோ வந்து திமுகல கிரியேட் பண்ணாரு. ஆனா திமுக வந்து உதயசூரியனையோ இல்ல திமுகவோட எஸ்டாப்லிஷ்ட் லீடர் கருணாநிதி சசிகலாவும் எஸ்டாப்லிஷ் ஆகல, பன்னீர்செல்வம் எஸ்டாப்லிஷ் ஆகல. both are not established leaders. but கருணாநிதி எஸ்டாப்லிஷ் லீடர், ஜெயலலிதா எஸ்டாப்லிஷ். அதுதான் சொல்றேன். of course ரெண்டு பேரும் எஸ்டாப்லிஷ் ஆகல. அவங்க கட்சிங்கறத வச்சு ரெண்டு பேரும் எஸ்டாப்லிஷ் ஆகாத லீடர். மைத்ரேயன் இப்ப எதுக்கு போயிருக்காருன்னா, எங்களை வந்து எங்கள் சின்னமா நீக்கியிருப்பது செல்லாது, நீக்கியிருப்பது தவறு, அவரை நீங்கள் பொதுச் செயலாளர் அங்கீகரிக்க முடியாது, அதிமுக விதிகளில் இது இல்லைன்னு தான் போயிருக்கிறார்.
அந்த சேலஞ்ச் தானே தவிர அவங்க வந்து டிவிடெண்ட் இல்லை, எங்களிடமிருந்து ரெண்டா பிரச்சனைங்க மாதிரி சேவல் புறாங்கிற மாதிரி உள்ள பேச்சே இப்போ இல்லை. நீங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ இருக்குதுல்ல, இப்போ வந்து ஓபிஎஸ் ஆதரிக்கிறவங்க யாருன்னே இப்போ கண்டுபிடிக்க முடியல. ஓபிஎஸ் வர்றாங்க, நின்றாங்க, வேட்டு போட்டாங்க, போயிட்டாங்க. இப்போ அண்ணா திமுகவில் வந்து ஒரு சின்ன குறுக்கீடு திரு அனுராஜா, திறந்த மனதோடு பேசுங்கள். மக்கள் மனதில் இன்றைய தினம் மக்கள் மத்தியில் ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிரான மனதில் இருக்கக்கூடிய மக்களுடைய விழுக்காடு அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப மிக 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 குறைவான விழுக்காடாகத்தான் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய விகிதாச்சாரத்தை ஒப்பிடுகின்ற பொழுது திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு எதிரான மனநிலை இங்கே பெரிய அளவில் மக்களிடம் இருக்கின்ற பொழுது அது ஒரு ஃபேக்டா வந்து எதிரொலிக்காதா தேர்தலில்? இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு வந்து இன்னும் தேர்தலுக்கு நிறைய நாட்கள் இருக்கு. எங்களுக்கு இன்னும் 4 ஆண்டுகள் அவகாசம் இருக்கு. நம்பர் 1. 2வது, அவங்க ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு பின்னால இது சப்ளிமெஸ் ஆயிடுச்சு. அது வந்து பெரிய அளவில் எதிர்ப்பில் மக்களுடைய இது வந்து அவங்களுக்கு தீர்ப்பு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி உள்ள மனநிலையில் அந்த எதிர்ப்புகள் மிக மிக குறைய ஆரம்பிச்சிருச்சு. நம்பர் 1. 2வது, ஒரு அரசியல் கட்சிங்கிறது எப்போ வந்து சோபிக்க முடியும்னா, அமைப்பு ரீதியாக இருந்தால் தான் சோபிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. நீங்கள் அமைப்பு ரீதியாக அதிமுக ஒரு ஊராட்சினா ஊராட்சி கீழே 8 ஹேம்லெட் இருக்குன்னா 8 ஹேம்லெட்லேயும் அதிமுகவுக்கு கிளைக்கலங்கள் இருக்குது, உறுப்பினர்கள் இருக்காங்க, அதிமுக ஓட் பேங்க் இருக்குது. அதுக்கு எங்கிட்ட பேரூராட்சி இப்படி எல்லா இடங்களும் இருக்குது, எல்லா இடங்களும் நிர்வாகிகள் இருக்காங்க. நகராட்சியில் ஒவ்வொரு இதுக்கு நகராட்சி அந்த நிர்வாகிகளில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 20 பேர் 30 பேர் 40 பேர் கூட எங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போகலை. அது இப்போ உள்ளாட்சி மன்ற தேர்தலில் சில பேருக்கு சீட்டு கொடுக்காம விட்டுட்டோம்ல, அவங்க ஓபிஎஸோட இங்கே வந்து நின்றுட்டு இப்போ அவங்களும் திரும்பி வெக்ஸா போயிட்டாங்க. இதுதான் எங்களுடைய கட்டமைப்பு அப்படியே இருக்குது. அதிமுகங்கிற செல்வாக்கும் கட்டமைப்பு அப்படியே இருக்குது. இது வந்து இனிமே நம்ம வந்து சின்னம்மாவை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு மக்கள் நினைச்சாங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து சிஎம்மா வரல, அந்த மாதிரி பவருக்கு வரல அப்படிங்கிறதுனால அப்படி நினைச்சாங்கன்னா இந்த எதிர்ப்புங்கிற சதவீதம் வெகு விரைவில் குறைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஏணி மேலே ஏறி பாம்பு குத்தி கீழே இறங்கினது மாதிரி வர்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் சொன்ன இன்னும் ஒன்று, இந்த எதிர்ப்பு ஓட்டு ஆதரவு ஓட்டுங்கிறதுல எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. எப்படின்னா, அதிமுகவுக்கு ஓட் பேங்கிறது என்னென்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது படிக்காத பாமர மக்கள், கிராமத்தில் வாழ்கின்ற மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை, அதான் அந்த ஓட் பேங்க் ஆஃப் ஏடிஎம்கே. அது அந்த ஓட் பேங்கை யாருனாலும் இதுவரையும் சிதைக்க முடியல. நீங்க எல்லா இடங்களும், நான் பல இடங்கள்ல பை எலெக்ஷன் அந்த இடத்துல நான் ஒரு சின்ன முரண்பாட்டோடு கூடிய ஒரு கருத்து வைக்கிறேன். திரு எம்ஜிஆர் அவர்கள் மீது இருந்த அந்த ஈர்ப்பு அது ஜெயலலிதாவிற்கு கடத்தப்பட்டது. அதன் பிறகு ஜெயலலிதாவோடு அது நின்று போய்விட்டது. அதன் பிறகு வேறு யாருக்கும் அதை கடத்த முடியவில்லை அப்படிங்கறத ரவீந்திரன் துரைசாமியுடைய வாதம். ஒருவேளை அதுல ஒரு கொஞ்சமா கடத்தப்பட்டிருந்தா நிச்சயமா எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய அந்த லெஜசி, ஜெயலலிதாவுக்கு இருந்த மாதிரியான அந்த ஆளுமை, அந்த ஈர்ப்பு திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு நிச்சயமா இல்ல, திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு சொல்றது வந்து புரட்சி தலைவரை போலவோ அல்லது அம்மா அவர்களை போலவோ செரிஸ்மா லீடர்ஷிப் அதிமுகவில் இல்லை, திமுகவிலும் இல்லை, முன்னாள் எந்த கட்சியிலும் இல்லை. திமுக இல்ல கம்பேரிட்டிவ்லி ஸ்டாலின் எஸ்டாப்லிஷ்ட் லீடர் தான். ஸ்டாலின் இஸ் நாட் a charisma leader. இல்ல எஸ்டாப்லிஷ்ட் லீடர். நீங்க கம்பேரிட்டிவ்லி இல்ல திரு ஓபிஎஸ் அவர்களோட charisma leaderங்கிறது வேற, ஒரு கட்சியினுடைய தலைவர்ங்கிறது வேற. ஒரு கட்சி நான் சொல்றது எப்படின்னா, charisma உள்ள லீடர் அப்படினா இல்ல நான் என்ன அவங்க சொல்றது ஒரு பெரிய மாஸ் லீடர், அந்த மாதிரி மாஸ் லீடர் மாதிரினா இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு இருக்கிறது செரிஸ்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இருந்தது செரிஸ்மா, புரட்சி தலைவர் அம்மாவுக்கு இருந்தது செரிஸ்மா. ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு அதில் ஸ்டாலின் அவர் உழைப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்திருக்கிறார், அவ்வளவுதான். அவருக்கு அந்த பாரம்பரியமாக வந்திருக்கிறது. நான் சொல்றது அந்த கட்டமைப்பு கிராமங்கள் இருக்கிற கட்டமைப்பு என்கின்ற அதுதான் அதிமுக பேஸ் ஓட் பேங்க். அதிலிருந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஒரு 15 ஆண்டு காலம் ஆட்சியை நடத்தி அந்த ஆட்சியில் படித்தவர்களுடைய செல்வாக்கை பெற்று ஒரு சின்ன குறுக்கீடு தான். அந்த இரட்டையில சின்னம் இருக்கின்ற பொழுது நீங்க சொன்ன அந்த சரிஸ்மாவோடு இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களே 96 அவர் உட்பட தோற்று போனது அதிமுக. அப்போ மக்கள் அந்த ஆட்சியினுடைய எதிர்ப்பின் காரணமாக ஓட்டளிக்கின்ற பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்களே தோற்று போனார் என்று சொன்னார். இன்றைக்கு அந்த நிலைமை இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்ல அதைத்தான் நான் சொல்றேன். அதாவது எப்படின்னா, அப்படி தோற்று போகும்போது கூட ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட் பேங்க் நாங்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஓட் பேங்க் என்பது. அந்த ஓட் பேங்கை தாண்டி மேலே போகும்போதுதான் வெற்றி நமக்கு கிடைக்கிறது. இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற வரை ஒரு செய்தியை நான் சொல்றேன். அவர்கள் இருக்கின்ற வரை சென்னை மாநகரிலோ
அல்லது தமிழகத்தினுடைய நகர்மன்றங்களிலோ அதிகமான இடங்களில் அதிமுக வெற்றி பெற முடியவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக வந்து அவர் மறைவுக்கு இடைப்பட்ட அந்த 10 ஆண்டுகளில் அவர் நடத்திய ஒரே ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தல் 1986 நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தல் தான். ராஜீவ்காந்தி இவரோடு இருக்கிறார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இங்கு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார், காங்கிரசுக்கும் அதிமுகவும் கூட்டணி. அந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே கூட காங்கிரஸ் அதிமுக கூட்டணி அதிகமாக வெற்றி பெற முடியவில்லை. 104 நகரசபைகளில் 10 நகரசபையில் தான் அதிமுக வென்றது. 94 நகரசபைகளில் திமுக தான் வென்றது. ஒரு முறை கூட மாநகராட்சி எங்களால் பிடிக்க முடியவில்லை. அது என்ன காரணம் என்றால் கிராமப்புறங்களில் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு செல்வாக்கு இருந்ததை தவிர நகர்ப்புறங்களிலே இல்லை. ஆனால் இப்போது நகர்ப்புறங்களிலும் அந்த செல்வாக்கை உருவாக்கியது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தான். நகர்ப்புறங்கள் உருவாக்குது என்ற அது எப்படிப்பட்ட செல்வாக்கு பிளீஸ் நீங்க அது எப்படிப்பட்ட செல்வாக்கு என்றால் 2011ஆம் ஆண்டு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரே கூட சென்னையில் நிற்காமல் அவருடைய சொந்த தொகுதிக்கு போகக்கூடிய அளவிற்கு அவருடைய மனநிலையை கொண்டு போய் செலுத்தக்கூடிய அளவுக்கு உள்ள செல்வாக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு 2011 இருந்தது. ஸ்டாலின் அவர்கள் கூட குளத்தூருக்கு இங்கிருந்து நகர்ந்து குளத்தூருக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதோடு மட்டுமல்ல, கிராமப்புறங்களிலிருந்து கோகுலேந்திரா அவர்களை திருப்பத்தூரில் இருந்து சென்னையிலே கொண்டு வந்து போட்டு ஜெயிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் புரட்சி தலைவிக்கு அந்த தேர்தல் இருந்தது. அப்படி எடுத்துக்கலாமா அல்லது இதற்கு முன் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இங்கே சென்னை மாநகராட்சியினுடைய கவுன்சிலர்கள் அவங்களே அதை விமர்சிச்சுட்டாங்க. திமுகவிலே பல பேர் அதை ஒத்துக்கிட்டாங்க, விமர்சிச்சிருக்காங்க. அங்கே நடைபெற்ற இன்ன பிற பிரச்சனைகளும் மாநகராட்சியில் நடந்த நிர்வாக சீர்கேடுகளும் திமுகவில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் சில அமைச்சர்கள் அவர்கள் இவ்வாறு தாண்டோண்டித்தனமாக செயல்பட்டார்கள் என்பது போன்ற வாதங்களை திமுகவினரே சிலர் வைக்கிறார்கள். தலைமைக்கு கட்டுப்படாமல் இயங்கிய இது போன்ற விஷயங்களால் சென்னை மக்களிடம் ஏற்பட்ட எதிர்ப்பு அதிமுகவுக்கு பலனாக கொடுத்தது அப்படிங்கிற வாதம் வைக்கப்படுகிறது. நீங்க அதிமுகவிற்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருந்தது அப்படிங்கிறதுக்கும் திமுக கடுமையான எதிர்ப்பு வித்தியாசம். ஒரு முறை கூட நாங்கள் மாநகராட்சியில் பிடிக்கவில்லை. அதிமுகவுடைய வரலாற்றில் சென்னை மாநகராட்சி ஒரு முறை தான் பிடித்திருக்கிறோம். சைதை துரைசாமி தான் ஒரே ஒரு முறை தலைவர். ஒரு முறை தான் பிடித்திருக்கிறோம். நான் எதற்காக சொல்றேன் அந்த செல்வாக்கு அதாவது வந்து அவரு ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் காலகட்டத்தோட அந்த கட்சியை பெருசாக்குனாங்கிறது உண்மை. 10% ஓட்டு ஜெயலலிதா வந்து எம்ஜிஆரை விட ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சாதிச்சாங்க. சிட்டில எல்லாம் பண்ணாங்க. 2009 தோல்வியடையும் கூட திருப்பூர் போன்ற நகர்ப்புறங்களில் அதிமுக வெற்றி பெற்று நகர்ப்புற வாக்காளர்ல ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் காலத்தோட செல்வாக்கு பெற்றாருங்கிறது உண்மைதான். இப்போ நமக்கு தொடங்கிய பிரச்சனை என்னன்னா லீடர்ஷிப் தான். சசிகலா லீடர்ஷிப் வந்து எஸ்டாப்ளிஷ் லீடர்ஷிப் அல்ல. பன்னீர்செல்வம் லீடர்ஷிப் வந்து எஸ்டாப்ளிஷ் லீடர் இல்ல. சீயிங் இஸ் பிலீவிங். பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவா சசிகலாவுக்கு ஆதரவாங்கிறது எலெக்ஷன் வரக்கூடியது இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அதுல தான் தெரியும். அது அந்த இடத்துல நீங்க சொல்லுங்க ஒரு கேள்வி தான் அதையும் சேர்த்து சொல்லுங்க. சசிகலா ஜெயலலிதாவோட அதிகமா 50% கூட எடுத்துடலாம். அது வேற விஷயம். அவங்க எத்தனை % 2 பேருக்கு எடுக்காங்க பார்க்க போறோம். திரு ரவீந்திரன் நான் திருப்பி வைக்கிற கேள்வி ரவீந்திரன் அவர்கிட்ட மக்கள்கிட்ட நீங்க அதை கொஞ்சம் சரியா கன்வே பண்ணீங்கன்னா சரியா இருக்கும். 2 பேரும் அப்படின்னு நீங்க சொல்றது அதிமுகவையும் ஓபிஎஸ்ஐயும் ரைட். ஓபிஎஸ் அப்படின்னு சொன்னா இப்ப அவர் போட்டிடுவாரு, அவர் இயக்குவாரு, அவர் வருவாருங்கிறது ஒரு புதிய கட்சியை தொடங்குவாரு நான் எதிர்பார்க்கலாமா நான் கேக்குறேன். நீங்க உங்களுடைய கணிப்புல எதிர்பார்க்கலாம். என்னுடைய கணிப்பு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்றாங்க நமக்கு தெரியல. பட் உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை அதிமுக மாஸ் பார்ட்டி ஆயிட்டு அதுல எல்லா ஊர்லயும் கோஷ்டி இருக்குது. இப்ப நீங்க வந்து எந்த ஊர் எடுத்துட்டா கூட நத்தம் சுனாதன் வெர்சஸ் திண்டுக்கல் சீனிவாசன், மீனவர் ஜெயபால் வெர்சஸ் ஓஎஸ் மணியன், இப்படி வந்து நீங்க எந்த ஊரை சொல்லுங்க அந்த ஊர்ல என்னால எல்லா கட்சியிலும் அதனால ஓபிஎஸ்க்கு எல்லா இடமும் கேண்டிடேட் நிச்சயமா இருக்கிறாங்க. ஓபிஎஸ்க்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. கேண்டிடேட்டும் தமிழ்நாடு ஃபுல்லா நிக்கிறாங்க. அந்த கேண்டிடேட்ஸுக்கு என்ன வாக்கு வருதுங்கிறத நம்ம தேர்தல்ல தான் பார்க்க முடியும். அதுக்கு முன்ன நம்ம அவசரப்படாண்டாங்க. நம்ம இப்ப எல்லா விவாதங்களுமே 90களின் பின்னணியில வச்சே நம்ம விவாதிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. இன்னைக்கு வந்து 2016ல ஒரு புதிய மாற்று அரசியலை முன்வைக்கிற ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அரசியல் கட்சிகளை வேணாசாமி ஒதுங்கி இருங்கன்னு சொன்ன ஒரு மாற்று தலைமுறைகள் வந்து விட்டாங்க. இந்த 2 நாளா நான் பாக்குறதுன்னா ஒரு விஷயம் இவங்க சொல்ல நான் பதிவு பண்ண விரும்புறது, சசிகலா அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தது, இன்னும் இருக்கிறது. அதை கம்பேர் பண்றப்ப இன்னைக்கு வந்து
பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்க கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையில் இந்த முதலமைச்சரும் இந்த அமைச்சரவையும் மக்களால் கொண்டாடப்படுவர்கள் அல்ல என்பதை நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். மேபி காலப்போக்கில் அவர்கள் செயல்பாடுகள் மூலம் மக்கள் மாறலாம். ஆனா நான் சொல்றது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை மிக தெளிவாக ஜெயலலிதா அவர்களை குற்றவாளியாக்கப்பட்ட அக்யூஸ் நம்பர் 1 தான் பாக்குறாங்க. நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமுறை வந்து ஊழலோடவோ கிரிமினல் குற்றச்சாட்டுகளோட காம்ப்ரமைஸ் பண்றது இல்ல. எனக்கு தெரிஞ்சது 2 நாளா நான் பேசுற ஸ்டூடெண்ட்கள் ட்விட்டர்லயோ ஃபேஸ்புக்லயோ என்னோட இன்டராக்ட் பண்ற இளைய தலைமுறை இப்ப பொதுமக்கள் மத்தியில இல்ல பொதுமக்களோட ஒரு பிரிவு இல்ல சசிகலா தான் தப்பு பண்ணிட்டாங்க, ஜெயலலிதா ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற மாணவர்களும் இளைஞர்களும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ அந்த அடிப்படையில தான் போறாங்க. ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளிங்கிறத நீங்க எளிய பாமர மக்களுக்கு வேணா அதுல மாற்று கருத்து இருக்கலாம் வழியே மிக விழிப்புணர்வு அடைந்த அதிகபட்ச ஓட்டு இல்ல 60% ஓட்டு இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட மாணவர்கள்ட்ட தான் இருக்குது. அவர்கள் வந்து ஊழலோடு எந்த கட்சி செய்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போறவர்கள் அல்ல. இவங்க வந்து திருப்பி நாங்க அம்மாவுடைய ஆட்சியை முன்னெடுப்போம் என்று சொல்வது, ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளியாக்கப்பட்டவர், அவர் மரணம் காரணமாக அவர் தண்டிக்கப்படவில்லையே தவிர அவர் குற்றவாளி. நீங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிற வாதங்கள் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இவர்கள் வந்து இந்தியாவின் அமைதிக்கே எதிரானவர்கள், இவர்கள் வந்து ஒன்றாக வாழ்வதற்காக இந்த வீட்டில் இருக்கவில்லை, இவர்கள் ஊழல் செய்யவும் ஊழல் செய்த பணத்தை காப்பாற்றிக் கொள்ளவுமே இந்த வீடுகள், இவர்களை எல்லாம் நாம் அனுமதிக்க கூடாது போன்ற மிக மிக கடுமையான அப்சர்வேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. நீங்க அந்த மாதிரி 60% வாக்காளர்களை ஒதுக்கி நீங்க வந்து ஒரு அரசியல் வந்து இப்படிதான் நடக்கும் அப்படிதான் என்னுடைய கேள்வி. ஆனா இதே நீங்க சொன்ன பெரும்பாலான 60 விழுக்காடு படித்த வாக்காளர்கள் சொல்லக்கூடிய அந்த இணைய செயற்பாட்டாளர்களுடைய பதிவுகள், பல பதிவுகள் எவ்வாறு இருக்குதுன்னா, அல்லது மக்களுடைய பல வார்த்தைகள் எவ்வாறு இருக்குன்னா, நாங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்காகத்தான் வாக்களித்தோம் அப்படிங்கிறதா தான் இருக்குது. நீங்க சொல்லக்கூடிய அந்த புரிதல் உள்ளபடியே அந்த பெருவாரியான படித்த வாக்காளர்களுக்கு இருந்திருக்குமே என்று சொன்னால் அந்த வாக்கு அவ்வாறு இருந்திருக்காது, இந்த பதிவும் இவ்வாறு இல்ல. குற்றச்சாட்டு நீங்க இன்னைக்கு வந்து ஒரு கோர்ட் அவங்களை குற்றவாளின்னு சொல்லுது, ஒரு கோர்ட் அவங்களுக்கு நிரபராதின்னு சொல்லிருச்சு. அவங்க நிரபராதிங்கிற அடிப்படையில தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. ஒரு சாதாரண மக்கள் இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பு வரைக்கும் அவங்க பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவங்களுக்கு கொடுத்திருக்கலாம்ல, அது கரெக்ட் தான். இல்ல, இந்த தீர்ப்பு வந்த பிறகும் கூட வைக்கக்கூடிய வாதம் என்பது எங்களுடைய வாக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்காகத்தானே தவிர திருமதி சசிகலாவுக்காக இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்களை இந்த வழக்கில் இருந்து இந்த A1 A2 A3 A4ல A2 A3 A4 நான் 3 பேரையும் பிரித்துட்டு A1 பிரித்து பார்த்துட்டு இருக்காங்க. மாணவர்களும் இளைஞர்களும் பெரும்பகுதியினர், எனக்கு தெரிஞ்சல என்ன ஃபாலோ பண்றவங்களோ இல்ல நான் மத்த உங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சில பேரோட இதையும் போய் அப்சர்வ் பண்ண, ஒரு அரசியல்வாதிங்கிற முறையில நான் என்னுடைய Facebook இல்லாம மத்த பெரும்பான்மையா ஃபாலோ பண்ணக்கூடிய போய் பார்க்கறேன். அவங்க வந்து ஜெயலலிதா அவர்களை குற்றவாளின்னு தான் பார்க்கறாங்க. நான் வந்து அவங்க அது இருந்தால் அது ரெண்டுக்கும் தான் எதிரொலிக்கணும். ஓபிஎஸ்க்கு சேர்த்து தான் எதிரொலிக்கணும். இல்ல நான் ஓபிஎஸ் அவர்கள் விஷயத்துல ஒரு விஷயம் பதிவு பண்றேன். இவர் சொல்றாங்க அவர் மறுபடியும் நீங்க அவங்க எல்லாருக்கும் பேச வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க முடிச்சிட்டு வந்துறேன். திருஷாம் சாம் வர ஐயா திரு அன்பராஜா முடிச்சிட்டு நான் திருஷாம் போய் போறேன். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீ பேச விட மாட்டேன்றீங்க. அதான் ஜட்ஜ்மென்ட் சொல்லி இருக்காரு. ஜட்ஜ்மென்ட் திருப்பி மறுபடியும் இங்க வந்து வாமிட் பண்ற மாதிரி திருப்பி குற்றவாளி அது வாமிட் கிடையாது. அப்படி வார்த்தை பயன்படுத்தாதீங்க. ஜட்ஜ்மென்ட் வந்து ஏ குற்றவாளி நம்பர் 1 ன்னு சொல்லி 100 கோடி ரூபாய் ஃபைன் கட்டணும். தலைப்ப ஒட்டி பேசுறீங்களா தான் சரியா இருக்கும். நீங்க இத பேசுறீங்க. நான் வந்து ஃபோபாஸ்ல இருந்து எடுத்து பேச முடியும். அது தலைப்பு சரியா வராது. ஏன் தண்டிக்கப்படல? நீங்க என்ன ஒரு எவ்வளவு காங்கிரஸ் கட்சியில எவ்வளவு பேர் தண்டிக்கப்படல? தலைப்ப ஒட்டி பேசுறீங்க. தலைப்பு என்ன? தலைப்பு முடிக்கணும். அவங்க முடிக்கணும். நீங்க ஒரு நிமிஷம் தலைப்பை ஒட்டி பேசுறீங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் மேல வருமா வராது? ஒரு நிமிஷம் இல்ல, உங்க நேரத்துல ஜோதிமணி உங்க நேரத்துல சொன்னாலும் நீங்க ஜோதிமணி நீங்க ஒரு வாதத்தை வச்சிருக்கீங்க. ஒரு நிமிஷம் திரிஷா நீங்க ஒரு நிமிஷம் நான் முடிக்கிறேன். நான் வர நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. ஒரு நிமிஷம் நீங்க ஒரு விமர்சனம் வச்சிருக்கீங்க. பெஞ்சோட தீர்ப்பு ரைட்டுங்களா? இதுல வந்து கான்ஸ்டிடியூஷனல் क्वेश्चन இருக்கு, கேட்டு பாருங்க. இல்ல நான் வர உள்ள இருக்காங்க 100 கோடி ரூபாய் ஃபைன கட்டணும். இல்ல நான் முடிச்சறேனா? என்ன சொல்லிட்டீங்க? அப்படி கிடையாது. ஜோதிமணி நீங்க சொல்லிட்டீங்க. அவங்களுக்கு மறுப்பு சொல்றதுக்கான வாய்ப்பு கொடுங்க. நான் வர இருக்கு. அவர் வரட்டும். அவர் மறுப்பு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தான் நேரத்தை தரேன். நான் ரொம்ப தவறா சொல்றேன். ரொம்ப தவறா இல்லங்க. மிக மிக தவறா. இல்ல அடுத்த கட்டத்துக்கு போங்க. அன்னராஜாக்கு மறுப்பு சொல்ல டைம் கொடுங்க. நான் உங்ககிட்ட வரேன். ப்ளீஸ் காங்கிரஸ் கட்சியில அன்னராஜா சொன்னா யார் தாங்காது. யார் தண்டிக்கப்பட்டது? இல்ல ஐயோ நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தனிப்பட்ட முறையில் வாதம் செய்திருக்கலாம். ஒரு வாதமா போயிடக்கூடாது. அன்வராஜனை போயிட்டு வரேன். ப்ளீஸ் ஆழமான வாதமா ஜோதிமணி ரொம்ப ஆழமான வாதமா வரட்டும். தயவு செய்து ஜோதிமணியை நான் ரொம்ப மதிக்கிறேன். நீங்க வச்சிருக்கிற வாதத்துக்கு பதில் சொல்லலைன்னா நான் அதிமுகவை சொல்லுங்க. எனக்கு சொல்றதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க. பேச முடியாது. நீதிமன்றங்களின் தீர்ப்பு என்பது நம்ம பார்த்திருக்கோம். எவ்வளவு நீதிமன்றங்களின் தீர்ப்பு, குற்றவாளிகள் எளிதா வெளியே வர்றாங்க, நிரபராதிகள் நிறைய பேர் தண்டிக்கப்படுறாங்க.
நீங்க வந்து தவணாகிருஷ்ணனை கொண்டது யாரு? அழகிரி இல்ல, அப்ப யாரு? இந்த கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? அவர் எப்படி தப்பிச்சு வந்தாரு? நான் சொல்றது இப்ப இவரு ஒரு நிமிஷம் திரு அன்வராஜா ஒரு நிமிஷம் நானும் முடிச்சல. நீங்க உதாரணம் காட்டுறீங்க, நான் அலோவ் பண்றேன். இல்ல நீங்க இங்க திமுக சார்புல பதில் சொல்றதுக்கு யாரும் இல்ல, அதனால நான் நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்க முடியாது. நான் சொல்றேன் அடுத்தது இப்ப வந்து மாறன் சகோதரர்கள் வெளியே வந்திருக்காங்க. அந்த வழக்கு என்ன அவங்க குற்றம் செய்யாதவங்களா? கனிமொழி வழக்கு என்ன? கனிமொழி வழக்கு என்ன அவங்களுக்கு குற்றம் செய்யாதவங்களா? அதே மாதிரி நாங்களும் வருவோம். எங்களுக்கு அப்பீலுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த ரிவ்யூ பெட்டிஷன் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு என்னன்னு பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கோர்ட் எங்களுக்கு தண்டனை கொடுத்துச்சு, அடுத்த கோர்ட் எங்களுக்கு விடுதலை கொடுத்துச்சு. அந்த கோர்ட் என்ன தண்டனை கொடுத்து அந்த தண்டனை அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. இது வந்து அரசியல் பின்னணி இதுல இருக்குன்னு நாங்க சொல்றோம். நாங்க ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கோம், அரசியல் பின்னணி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அரசியல் பின்னணி இருக்குன்னு உங்களையே நாங்க டிபெண்ட் பண்ணிருக்கோம் பல நேரங்கள்ல. நகர்வாழ ஊழல்ல வந்து ஒரு போன்ல இந்திரா காந்தி பணம் கொண்டு சொன்னாங்கன்னு 60 லட்சத்தை கொண்டு வந்து கொடுத்து போயிட்டாங்க. நான் சொல்றேன் அது நிரூபிக்கப்பட்ட விஷயமா? எத்தனை வயசுல உங்களுக்கு நான் கண்டிப்பா நேரம் தரேன். கண்டிப்பா இல்ல நீங்க எல்லாரும் குறுக்கிட்டீங்கன்னா யாரும் பேச முடியாது. பதிவு பண்ணி நீங்க ஒரு விமர்சனம் வச்சுட்டீங்க. நான் ஒருத்தர் ஷாம் இல்ல நான் என்னுடைய கேள்வி வந்துறேன். நான் என்ன சொல்றேன், இதில் இன்னும் வந்து மேல்முறையீட்டுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மேல்முறையீட்டு வாய்ப்பை நாங்க பயன்படுத்த போகிறோம். இறுதியாக வந்ததுக்கு பிறகு தான் இதை பத்தி பேசணும். இவ்வளவு ஆக்ரோஷமாக இளைஞர்கள் விரும்புவாங்க, இளைஞர்கள் அப்படி நினைக்கவில்லை. எதிர்வாதம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால நேரம் தான் போகும். இல்ல நான் கேள்விக்கு வந்துறேன். இல்ல கேள்வி ஒரு மிகப்பெரிய தலைவர் மேல இவ்வளவு பெரிய இத அள்ளி தெளிக்க கூடாது. ஜோதி ப்ளீஸ் ப்ளீஸ் இல்ல நான் இல்ல கேள்வி ஜோதி அது அல்ல கேள்வி. அத நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பளித்து ஒரு நிமிஷம் இல்ல கேள்வி அது அல்ல. ப்ளீஸ் யாருமே ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல எனக்கு கேள்வி அது இல்ல. நான் பிசிக்ஸ் படிச்சு எழுதுறது கெமிஸ்ட்ரி எழுதுறாங்க. அது நீங்க அலோவ் பண்றீங்க. நான் சொல்ற உண்மை அது நீதான் கேள்விக்கு நான் வந்துறேன். இல்ல என்னுடைய கேள்வி அது அல்ல, கேள்வி வேற. நான் அந்த கேள்விக்குள்ள வர ஷாமரிடமிருந்து நான் வைத்த கேள்வியினுடைய நீட்சி தான் அது. அதைத்தான் திரு ஓபிஎஸ் அவர்களும் பேசியிருக்கிறார். மாண்புமிகு அம்மா அவர்களின் ஒரு புனிதமான ஆட்சியை அமைப்பதை நோக்கி நாங்கள் நகருவோம், மக்கள் அதை விரும்புகிறார்கள். என்னுடைய கேள்வி என்பது பிரச்சனை படி அந்த வழக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அந்த வழக்கில் மறைந்த முதலமைச்சர் திருமதி வி.கே. சசிகலா, இளவரசி உள்ளிட்ட எல்லோரையுமே வந்து அவர்கள் எல்லோருக்கும் எதிராகத்தான் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அப்போ மக்கள் திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு வாதத்தை வைக்கிறார். மாண்புமிகு மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு நல்லாட்சி என்று வைக்கின்ற பொழுது அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரில் 3 பேருக்கு எதிரான வாதங்களை வைக்கக்கூடிய ஓபிஎஸ்ஸின் வாதத்தை 4 பேர் அல்லவா செல்வி ஜெயலலிதா அவர்களோடு சேர்த்து என்று மக்கள் புறக்கணிக்கக்கூடிய அளவிற்கு அந்த வாதத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மக்கள் இருக்கிறார்களா? அல்லது செல்வி ஜெயலலிதா அவர்களை தனியாகவும் அந்த 3 பேரையும் தனியாகவும் பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறாங்களாங்கிறதா என்னுடைய கேள்வி. ஓபிஎஸ் தவறு செய்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த 100 கோடி ரூபாய் ஃபைன் வந்து அப்படியே தான் இருக்குது, மற்றவங்களுக்கு 10 கோடி தான். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து லோயஸ்ட் கிரிமினல் பெஞ்சில் தான் இந்த மேட்டர். அது வந்து அப்படியே குன்ஹா தீர்ப்பு அதை வந்து அப்பீல் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். நேச்சுரலாக குன்ஹா தீர்ப்பில் பல சட்ட முரண்கள் இருக்குது. அது வந்து ஒரு தீர்ப்பு என்பது சட்டப்படி கொடுக்காவிட்டால் அது செல்லா நிலை அடைகிறது, இட்ஸ் வாய்டு. அது ரவீந்திரன் துரைசாமி என்ன வழக்கறிஞர், அவருக்கு நல்லா தெரியும், நானும் வழக்கறிஞர். கிரிமினல் ப்ரொசீஜர் கோர்ட்டில் கன்விக்ஷனுக்கும் சென்டென்சிங்க்கும் இடையில போதுமான சஃபிஷியன்ட் டைம் இருக்கணும்னு தெளிவாக இருக்கு. எத்தனையோ தடவை சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, நீங்கள் கன்விக்ட் பண்ணுற அன்னைக்கே வந்து சென்டென்சிங் கொடுக்க முடியாது. ஆனால் குன்ஹா கொடுத்துருக்கிறாரு. அந்த கேள்விக்கு இந்த நீதிமன்றம் விடை தராது. காரணம் இது முன்னாடி இருக்கிற மேட்டர் அது கிடையாது. இவங்க அடுத்த நீதிமன்றத்துக்கு போவாங்க. இங்கே ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு அது கண்டிப்பாக ஃபெயில் ஆனாலும் ஒரு 3 ஜட்ஜுக்கோ இல்லைன்னா 5 ஜட்ஜுக்கோ போகத்தான் செய்வாங்க. முடியுமா? போக முடியும். தீர்ப்பு வந்து இடமே இல்லைன்னு சில வழக்கறிஞர்கள் மிக தவறு. எப்படின்னா எந்த ஒரு தீர்ப்பா இருந்தாலுங்க அந்த தீர்ப்பு சட்டப்படி தான் வழங்க முடியும். ரைட்டுங்களா? சட்டப்படி வழங்காத தீர்ப்பு செல்லா நிலை அடைகிறது. அந்த தீர்ப்பு எவ்வளவு சரியாக இருந்தாலும் இட்ஸ் வாய்ட். இப்ப சட்டப்படி இதுல என்ன செல்லாதுன்னா சென்டென்சிங், அதாவது தண்டனை, கன்விக்ஷன், குற்றவாளின்னு முடிவு செய்யறது, ரெண்டுக்கு இடையில சஃபிஷியன்ட் டைம், நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கணும்னு சிஆர்பிசி ப்ரொவிஷன் இருக்கு. அது எத்தனையோ தடவை சுப்ரீம் கோர்ட், இது ஐபிசி அல்ல, இது அது இல்ல, ரெண்டுக்குமா அத தான் சுட்டி காட்டுறாங்க. சட்டம் என்பது இந்த இந்திய ஊழல் தடுப்பு சட்டம்ங்கிறதுனால, அதாவது ஊழல் தடுப்பு சட்டம்ங்கிறது போக 120B இல்லைன்னா வந்து அபட்டிங்கும் எல்லாத்துலயுமே வரும்.
கன்விக்ஷனுக்கும் சென்டென்சிங்க்கும் இடையில டைம் இருக்கணுங்கிறது இட்ஸ் அக்செப்டட் ஃபேக்ட். okay. அது இல்ல. இந்த ஒரு காரணமே போதும். ஆனால் இந்த பெஞ்ச் அதை எடுத்துக்காது. காரணம் இது வந்து அதை டிசைட் பண்ணல. நான் திரு ரவீந்திரன் அவரிடம் நான் வைத்த கேள்வி அதுதான். நீங்க அவரும் அதான் சொல்றாரு, நீங்க இந்த வழக்க பிரச்சனையா பாக்குறாங்களா அல்லது திருமதி வி கே சசிகலா உள்ளிட்டவர்களே பிரச்சனையா பாக்குறாங்களா அப்படிங்கிற புரிதல் மக்களுக்கு இருக்குதாங்கிறதான் ஜோதிமணி கொஸ்டின் பண்றாங்க. வழக்கு அப்படின்னு நான் வரேன் ப்ளீஸ் லீசன். 4 பேருக்கு எதிராகவும் தீர்ப்பளித்திருந்தால் ஓபிஎஸ் அவர்கள் இந்த 4 பேரில் முதலாவதாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா தான் என்னுடைய தலைவி என்று போய் நின்றால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற அந்த அளவுக்கு புரிதல் மக்களுக்கு இருக்குதான் நான் கேட்கிறேன். 2 பாயிண்ட். டெட் லீடர் cannot lead a party. ஸோ ஜெயலலிதா வந்து அவங்களுக்கு தேவைக்கு அதை குளோரிஃபை பண்ணிக்குவாங்க, தேவையில்லைன்னா அதை மக்களுக்கு அது புரியுதான்னு கேட்குறேன். மக்களுக்கு வந்து சசிகலாவுக்கு தலைமைக்கும் பன்னீர் தலைமைக்கு தான் மக்கள் வந்து நாளைக்கு பன்னீரும் எல்லாம் நிற்பாங்கிற மாதிரி தெரியுது. அதில் தான் மக்கள் என்ன தீர்ப்பளிக்க போறாங்கன்னு. அடுத்தால ஊழல் பொறுத்தளவில் ஜெயலலிதா வந்து 96 உள்ள ஊழல் வந்து மக்கள் 96லே தண்டிச்சிட்டாங்க. அந்த ஊழலுக்கு மீண்டும் ஒரு தண்டனை குன்காட்ட வரும்போது மக்கள் மத்தியில் ஜெயலலிதாவுக்கு ஒரு சிம்பதி தான் வந்து. இதே பார்வையை சசிகலாவுக்கும் பார்ப்பாங்க. இப்ப தண்டிச்சிட்டாங்க. சசிகலாவுக்கு வந்து என்ன ஓட்டு கொடுக்க போறாங்கிறது இன்னுமே தெரியல நமக்கு. இந்த ஒரு ஃபேக்டர்ல மட்டும் ஓட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லல. லல்லு ஊழல் இருந்தாரு, ஊழல் லல்லு பாதிக்கல, லல்லு மீண்டும் வந்தாரு. இவர் எதியூரப்பா ஊழல் இருந்து அசோக் சவான் காங்கிரஸ்ல அவர் தான் ஜெயித்தாரு, மற்றவங்க எல்லாம் ஜெயிக்க முடியல. சோ ஊழலையும் தாண்டி ஒரு தலைவர், அவருக்கு சமூக பின்னணி, மத பின்னணி, மக்களுக்கு செய்த பணிகள், அவருடைய ஈர்ப்பு, பல அம்சங்களை தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஊழல் மட்டும் ஒரு ஃபேக்டர் இல்ல. பட் சில சட்ட ரீதியா ஜோதிமணி சொல்ற மாதிரி அசான் டேட் ஜெயலலிதா இஸ் கன்விக்டட் பர்சன். அசான் டேட் அவங்க சொல்ற மாதிரி இடத்துல குரியேட்டிவ் பெட்டிஷன் இருக்கு, ரிவ்யூ இருக்குது, எல்லாமே இருக்கலாம். அசான் டேட் ஜெயலலிதா பற்றி இவங்க சொல்லக்கூடிய இதுதான் உண்மை. அதனால அது சில சட்ட ரீதியான சில சிக்கல்கள், போட்டோ வைக்கிறது, இதுல எல்லாம் பல இதுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்கள் பார்வை வந்து இந்த இவங்களை பொறுத்தளவில் இவங்க லீடர்ஷிப்புக்கு என்னங்கிறது தான் வரும். அதுல பன்னீருக்கு இன்னைக்கு உள்ள பார்த்து அவரும் தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு ஆர்கனைஸ் பண்ணிடுவாரு. அது எப்போ தெரியும்னா யாருக்கு எவ்வளவுன்னு நான் வந்து முடிவெடுத்துட்டு போகல. இவங்க தான் ஜாஸ்தி வருவாங்க, அவங்க தான் குறைவா வருவாங்கிறலாம் எனக்கு அது நோக்கம் இல்லை, தேவையும் இல்லை. என்னங்கிறது உள்ளாட்சி தேர்தலில் வந்து இவங்க அமைப்பு ரீதியா இவங்க பலத்தோட இருக்கிறாங்க. இவங்க வந்து 38 எம்பிக்கிட்ட இருக்கிறாங்க, 125 எம்எல்ஏக்கிட்ட இருக்கிறாங்க. ஓகே, என்றாலும் கூட அவங்களுக்கும் என்ன சக்தி என்னதுங்கிறது வந்து ஒரு தேர்தல் தான் முடிவு பண்ணும், மக்கள் தான் முடிவு பண்ணும். ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள். இவங்க வந்து இன்னைக்கு எம்எல்ஏக்கள் இவங்கள்ட்ட வந்து சட்டப்படி இருக்குது. அது காரணம் பவர் யுனைட்ஸ், ஈகோ டிவைட் பண்ணி இருக்குது. அந்த டிவைட் பண்ண ஈகோல யார் பெரியவர், சசிகலா பெரியவரா பன்னீர்செல்வம் பெரியவராங்கிறது வந்து அதிகாரம் சசிகலா பக்கம் வந்தாலும் மக்கள் தான் யார் பெரியவர் என்பதை மக்கள் சக்தி வரக்கு முன்னாடி ஐயாட்ட ஒரே ஒரு கேள்வி. இப்போ நீங்க திரு ஓபிஎஸ் அவர்களை முதல் முறையாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்ட ரீதியாக உங்களுடைய வார்த்தைகளில் சட்ட ரீதியாக அவருக்கு ஒரு பின்னடைவு அப்படிம்பீங்களா, அந்த மாதிரியான ஒரு பின்னடைவு ஏற்பட்ட பொழுது அவர் பதவிவிலக்கு ஏற்பட்ட ஒரு நிலையில் திரு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக கொண்டு வரப்பட்ட அந்த நிலையில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருந்தார். அப்போ அவருடைய பிரசன்ஸ், அவர் இங்கே இல்லைனாலும் அவர் சிறையில் இருந்தாலும் அல்லது இங்கு இருந்தாலும் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த பிரசன்ஸ் கட்சிக்காரர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக வைத்திருக்கும். அவருடைய கட்டளைக்கு எல்லோரும் கட்டுப்படுவார்கள். அவர் யாரை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் அவருக்கு கட்டுப்பட்டாங்க, ஓபிஎஸ் கட்டுப்பட்டாங்க. அகைன் அதே மாதிரி தான் திருப்பி ஓபிஎஸ் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வரும்போதும் கட்டுப்பட்டார்கள். இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணமடைந்த நிலையில் திருமதி வி கே சசிகலா அவர்களும் நேரடியாக கட்சி விவகாரங்களில் தலையிட முடியாத நிலையில் அவரும் சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் இதே மாதிரியாக இந்த முதலமைச்சருக்கு கட்டுப்படுவார்கள். கட்சிக்குள் எம்எல்ஏக்களும் மற்றவர்களும் இதே அளவுக்காக அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அந்த கட்டுப்பாடு அதே அளவிற்கு நீங்கள் சொல்லக்கூடிய இராணுவ கட்டுப்பாடு அப்படிங்களா, அது நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சில ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் அதே மாதிரியான நிலை இப்போ இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குது? அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்தபோது இருந்த நிலை வேறு, அதற்கு பிறகு அம்மா அவர்கள் இருந்தபோது இருந்த நிலை வேறு, இப்போது இருக்கின்ற நிலை வேறு. நீங்கள் இப்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற போது முதலமைச்சராக இருந்தபோது கூட பொதுச் செயலாளர் பதவி இன்னொருவரிடம் கொடுத்து பார்த்தார். ஏன்னா அதனால் எதுவும் வராது என்று அவருக்கு தெரியும். எனவே அவர் ராகவானந்தம் அப்போது பொதுச் செயலராக இருந்தார், பாவு சண்முகம் பொதுச் செயலராக இருந்தார், இவரெல்லாம் பொதுச் செயலராக இருந்தார், நாவலர் பொதுச் செயலராக இருந்தார், இவரெல்லாம் இருந்தார். அதற்கு பிறகு கடைசியாக அவரே அந்த பொதுச் செயலாளர் பதவியை ஏற்க வேண்டியதும் வந்தது. ஆனால் அதற்கு பிறகு அம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ரெண்டையும் அவரே அம்மா அவர்களே வைத்திருந்தார்கள். ஒரு கட்டுப்பாட்டுக்குள் அந்த இயக்கம் இருந்தது. இப்போது நீங்கள் கேட்கின்றதே அதே கட்டுப்பாடு இருக்குமா? அந்த அளவு கட்டுப்பாடு அம்மாவை போல ஒரு ஆளுமை திறன் உள்ள ஒரு தலைவர் இப்போது இல்லை. எனவே அந்த அளவு கட்டுப்பாடு இருக்காது. ஆனால் கண்டிப்பாக கட்டுப்பட்டு கட்சி கட்டுப்பாட்டோடு நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய தொண்டர்கள் எங்களுடைய நிர்வாகிகள்லாம் கண்டிப்பாக இருப்பார்கள், கண்டிப்பாக நடந்து கொள்வார். ஏனென்றால் இது ஒரு முக்கியமான தருணம், ஒரு மிகப்பெரிய இது தருணத்தை நாங்கள் தப்பித்து வெளியே வந்திருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய சோதனையிலிருந்து இப்போ நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம். ஒரு 4.5 ஆண்டு கால ஆட்சியையும் ஒரு கட்டுக்கோப்பான கட்சியும் விட்டு அம்மா அவர்கள் போனார்கள். எங்களை அனாதையாக விட்டு போகவில்லை.
ஆக அந்த கட்சியையும் ஆட்சியையும் நாங்கள் இப்போது காப்பாற்றி இருக்கிறோம். கட்சியை காப்பாற்றுவதற்கு சின்னம்மா பொதுச் செயலாளராக வரவில்லை என்றால் கட்சியை காப்பாற்றி இருக்க முடியாது. அவர்கள் பொதுச் செயலாளராக வரவில்லை என்றால் ஆட்சியும் நாங்கள் கைவிட்டிருப்போம், அதையும் காப்பாற்ற முடியாது. இதற்கு என்ன விளக்கம் என்று என்னால் உங்களுக்கு சொல்ல முடியாது. அது உங்களுடைய உட்கட்சி சார்ந்த இல்ல, எங்கள் உட்கட்சி சார்ந்தவர், அதற்கு என்ன விளக்கம் சொல்ல முடியாது. சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக இல்லை என்றால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளே புகுந்து விளையாண்டு இருக்கும். அவர் பொதுச் செயலாளராக இருக்கின்ற காரணத்தால் தான் திமுக உள்ளே வர முடியவில்லை. இதுதான் உண்மை. நான் உண்மை யதார்த்தத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எனவே அம்மா அவர்களுக்கு பிறகு ஓரளவுக்கு எல்லாரையும் கட்டுப்படுத்துகின்ற சக்தி சின்னம்மா அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுடைய நேரடி பார்வையில் தான் இந்த அரசு நடக்க போகுது. அவர் எங்க இருந்தாலும் என்ன, காராகிரகத்தில் இருந்தாலும் கூட. நான் இன்னும் கூட நீங்க ஒரு மூத்த ஆளுமை, நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர், நான் வெளிப்படையாக கூட ஒரு கேள்வி கேட்கிறேன். 96 செல்வி ஜெயலலிதா அவர்களே தோல்வியடைந்த பிறகும் கூட அவரால் வெற்றி பெற முடிந்தது. இன்றைக்கு இந்தியாவின் நாடாளுமன்றத்தின் 3வது மிகப்பெரிய கட்சியாக அஇஅதிமுக கொண்டு போய் அமர்த்த முடிந்தது. ஆனால் நீங்களும் களத்தில் பார்த்துருப்பீங்க, கல யதார்த்தத்தை பார்த்துருப்பீங்க. ஒரு இனம் புரியாத வெறுப்பும் கோபமும் மக்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல திருமதி வி.கே. சசிகலா அவர்களின் மேல் இருக்கிறது அப்படிங்கிற கல யதார்த்தத்தை நீங்கள் பார்த்தே வைத்திருக்கிறீர்கள். கட்சி தொண்டர்களை நிச்சயமாக ஒரு ஆளுமையாக அவரால் எங்கிருந்தாலும் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்றீங்க. அது உங்களுடைய கட்சி சார்ந்த வாரம், அதை நம்புறேன். ஆனால் தேர்தல் அரசியலில், ஆட்சி அதிகாரத்தில் அதே மாதிரியாக ஒரு ஈர்ப்பை ஏதோ ஒரு இடத்துல அவர் மீது இருக்கக்கூடிய அந்த இனம் புரியாத வெறுப்பையும் எப்படி அவரால் தகர்க்க முடியும் நீங்க நம்புறீங்க? அது உருவாவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அது எப்படி நடக்கும்? என்ன காரணத்தால் அவர் மீது வெறுப்பு ஏற்படுகிறதோ அந்த காரணத்திற்கான விடை வருகிற போது அவர் மீது ஏற்படுகிற வெறுப்பு மிகப்பெரிய விருப்பமாக. நான் அதான் ரொம்ப கவனமா ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். இனம் புரியாத வெறுப்பு. காரணம் ஏதாவது தெரிஞ்சு உங்களுக்கு இதான் எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொன்னா உங்களால ப்ரூவ் பண்ண முடியும். இப்ப ஏதாவது காரணம் சொல்ல முடியும் நீங்க நம்புறீங்களா? இல்ல, அதாவது அது இப்ப இந்த அம்மா அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் மட்டும் வந்தது என்று நான் நம்பவில்லை. அதான் சொல்றேன், ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆனது. அது நீண்ட காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்டாப்ளிஷ் ஆனது. இப்போது வெளிப்படையாக இப்போது மக்கள் மத்தியில் ஒரு தவறான எண்ணம் பரப்பப்பட்டு விட்டது. இப்போது இந்த சோசியல் மீடியாக்கள் இவர்களெல்லாம் வைத்து அம்மா ஜோதியை கை காட்டுங்க. இல்ல அவங்க சும்மா சொல்றாரு. சோஷியல் மீடியா சும்மா கை காட்டுறாரு. இல்ல ஓகே, அவர் சும்மா சொல்றாரு. எனிவே அதான் கேக்குறேன், அதை எப்படி நீங்க பிரேக் பண்ணுவீங்க நான் கேக்குறேன். இல்ல அதை அது ஒரு சேலஞ்ச், அது ஒரு சவால் தானே. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் பிரேக் பண்ண வேண்டும். அதுக்கு எங்கள் முன்னால் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சவால், எங்கள் கட்சிக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சவால் தான். நீங்க அதை அக்ரி பண்ணிக்கிட்டதே உள்ளபடியே ஒரு அந்த சவாலை நாங்கள் நிச்சயமாக பிரேக் பண்ண முடியும். ஏனென்றால் நீங்கள் ஒரு கட்சி ஒரு கட்சிக்கு இருக்கிற செல்வாக்கு என்பதும் மக்கள் மாறி வாக்களிப்பது என்பதும் பல நேரங்கள் நடந்திருக்கிறது. நான் பல உதாரணங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் டெல்லியில், இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியில், அங்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எல்லா மதங்களும், எல்லா ஜாதி மக்களும், எல்லா இன மக்களும் வாழ்கின்ற ஒரு பூமி டெல்லி. அது தனிப்பட்ட முறையில் யார் தான் அதிகம் யார் குறைவு என்றெல்லாம் சொல்ல முடியாது. அந்த டெல்லியில் 7 இடங்களிலும் பிஜேபி வென்றது கடந்த நாடாளுமன்ற தேர்தல். ஒரு 7 மாதத்திற்கு பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அது 7 இடங்களில் வென்றது என்பதோடு மட்டுமல்ல, 77 சட்டமன்றங்களை பிடித்தது. அந்த 7 நாடாளுமன்றத்துக்கு உள்ளடங்கிய 77 சட்டமன்றங்களை இது பிடித்தது. ஆனால் இப்போது அதற்கு பிறகு ஒரு 8 மாதங்களுக்கு பிறகு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் 3 இடங்களில் தான் பிஜேபி வென்றிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் 77 இடங்களை அப்படியே ஆம் ஆத்மி வென்றுவிட்டது. 67 இடங்களை ஆம் ஆத்மி வென்று, மொத்தம் 70, 67 இடங்களை ஆம் ஆத்மி வென்றுவிட்டது. அதற்கு பிறகுதான் நம்முடைய பிரதமர் நம்முடைய பாதிரியார்கள் எல்லாம் அழைத்து, சிறுபான்மை மக்களை எல்லாம் அழைத்து அவர் பேசி கலந்து உங்களுக்கு நான் எதிரி இல்லை என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், சில செயல்பாடுகளின் காரணமாக மக்கள் எதிர்ப்பும் ஆதரவும் மாறி மாறி வருகிறது. ஏன்னா எங்களுடைய அரசு, இப்போது இருக்கின்ற அரசு, எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் இருக்கின்ற இந்த அரசு, அம்மா அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுவது என்கிற ரீதியில், அண்ணன் அவர்கள் சொன்னதை போல மதுவிலக்கை அமல் நடத்துவது, செல்போன் வழங்குவது, எல்லோருக்கும் ஸ்கூட்டி வழங்குவது என்ற அம்மா அவர்களுடைய கொடுத்த வாக்குறுதி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றுகிற போது, இது அம்மா அவர்கள் சொன்ன திட்டங்களை எல்லாம் இவர் செய்தார்கள் என்கிற அளவில் ஒரு நல்ல வாய்ப்பு வருவதற்கும் அந்த வெறுப்பு நீங்குவதற்குமான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நோக்கி நாங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். நான் இல்லை என்று சொல்லவில்லை, அதை மறுக்கவும் இல்லை. சரி, ஓகே. அதுதான் இப்போ இந்த மக்கள் சார்ந்து நம்ம புதிய விவாதங்களுக்குள்ள போக இடமளிக்காமல் மக்கள் சார்ந்து இந்த மாதிரியான சிக்கல்கள், அரசியல் ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ் உருவாகுது அப்படின்னு சொன்னா இதுல மக்களுக்கு எந்த பங்களிப்புமே இல்லையா? மக்கள் விமர்சிக்கக்கூடிய உரிமை மக்களுக்கு இருக்கின்றது அப்படிங்கிற இடத்துல மக்கள் இதுல என்ன மாதிரியான நகர்வுகளை செய்யணும்? ஒரு தேர்தல் அரசியல் முறையை இன்னமும் கூட தெளிவாக கையாள தெரியாத இடத்துல தான் மக்கள் இருக்கிறார்களா?
ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. இதே சோஷியல் மீடியா ஜெயலலிதா அவர்கள் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வருவது காரணமா இருந்திருக்கு. ஏன் நேத்து அன்ஃபேர் கவர்னர்ங்கிற ட்ரெண்டை இந்தியா ஃபுல்லா சோஷியல் மீடியா தான் போட்டாங்க. அது கூட கவர்னர் மீது அழுத்தம் கொடுத்திருக்கலாம். அதனால எதுக்குமே நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. இல்ல அதாவது இவங்க சொல்ற கவர்மெண்ட் ஹேஷ்டேக் வந்து இவங்க சொல்ற சோஷியல் மீடியா இருக்கு சார். இப்ப இந்தியாவுல தமிழ்நாட்டுல ஹேஷ்டேக் தமிழ்நாட்டுல 7 கோடி பேர் இருக்காங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ள உள்ள வர்றவங்க 10 லட்சம் பேர் கூட இருக்க மாட்டாங்க. மீதி இருக்கிற கிராமத்துல செல்போனே தெரியாதவர்கள், செல்போனை பயன்படுத்த தெரியாதவர்கள் 3-4 கோடி பேர் இருக்காங்க. அந்த 10 லட்சம் பேரும் மக்கள் தான். மக்கள் சார்ந்து வதந்தி பரவிருச்சு அப்படின்னு அந்த வதவியை அவர்கள் வதந்தி என்று சொல்கிற விஷயத்தை, ஜெயலலிதா அவர்கள் மரணம் தொடர்பான சந்தேகத்தை இளைஞர்கள் வாட்ஸ்அப்ல பார்த்து அம்மா அப்பா கிட்ட காட்டுறாங்க. அப்படிதான் வந்து எளிய மக்களுக்கு அந்த விஷயம் போய் சேருது. இது நான் ஒரு புரிதலுக்காக சொல்றேன். அது உண்மையா பொய்யாங்கிற வாதத்துக்குள்ள நான் வரல. அத நம்ம கமிஷன் போட்டுருக்கோம். கோர்ட்ல இருக்கு அந்த கேஸ். இப்படி வந்து எல்லா சூழலிலும் பெயிண்டிங் எழுதப்படுதோ அப்படி எல்லா கட்சிகளும் வந்து சோஷியல் மீடியால ட்ரெண்ட் கிரியேட் பண்றாங்க. ஹேஷ்டேக் வந்து இவங்க சொன்ன ஹேஷ்டேக் ஏடிஎம்கே கிரியேட் பண்ணது. ஓபிஎஸ் எல்லாரும் பாக்குறாங்க. என்னுடைய கேள்வி மக்களுக்கு இதுல என்ன பங்களிப்பு? இல்ல நான் முன்னையே சொன்னேன். நீங்க வந்து நீங்க கேக்குற கேள்விக்கான பதில் நான் முன்னையே ஒரு இதுல சொல்லியிருக்கேன். என்ன சட்டமன்ற உறுப்பினர் நம்ம தேர்தல்ங்கிறது வந்து அடுக்கடுக்கா இருக்கிற ஒரு ஜனநாயகம். நீங்க வந்து அந்த ஒவ்வொரு லெவல்லையும் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு பார்த்து இந்த வேட்பாளரை பார்த்து நம்ம வாக்களிக்கணும். ஏன்னா வேட்பாளர் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நேரடியா பங்கேற்க போறாங்க. நாளைக்கு ஒரு என்ன பிரச்சனைனாலும், நீங்க குழாயில தண்ணி வரலினாலும் சரி, கரண்ட் ஏதாவது ஒரு சர்டிபிகேட் வேணும் வாங்கினாலும் சரி, இங்க எல்லாமே அரசியலோட தொடர்பா இருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியா இல்ல. இங்க எது நடந்தாலும் ஒரு அரசியல்வாதி வீட்டு வாசல்ல போய் நிக்க வேண்டிய கட்டாயம் வந்து துரதிருஷ்டவசமாக நம்ம ஊர்ல இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும் அரசியல் கட்சிகளுக்கு. நீங்க ராகுல் காந்தி ஒரு ப்ராசஸை டிஸ்கஸ் பண்ணி காங்கிரஸ் கட்சி அதை பைலட்டும் பண்ணுச்சு. 2 விஷயம் அவர் திருப்பி முன்வைக்கிறார். ஒன்னு, அரசியல் கட்சிகளுக்குள் ஜனநாயகம் வேணும். அண்ணன் சொன்னாங்க இப்ப வந்து அந்த அளவுக்கு ராணுவ கட்டுப்பாடு இல்லைன்னா கூட ஓரளவு கட்டுப்பாடு இருக்கணும். அந்த அளவுக்கு ராணுவ கட்டுப்பாடு இருக்கக்கூடாது. நீங்க எம்ஜிஆர் காலத்தில் அந்த அளவுக்கான ராணுவ கட்டுப்பாடு இல்லை, சுதந்திரமா பேச முடிஞ்சது, நிறைய தலைவர்கள் உருவானாங்க. ஆனா அந்த ராணுவ கட்டுப்பாடுங்கிறது தான் இன்னைக்கு அதிமுகவின் பிரச்சனையும் தமிழகத்தின் பிரச்சனையுமாக மாறி இருக்கு. இப்ப வந்து ஒண்ணு, எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் கமிஷனுக்கு உட்பட்டு உள்கட்சி தேர்தலை நடத்தணும். ஆனா உள்கட்சி தேர்தல்ங்கிற மாதிரி ஒரு தேர்தல் தான் நடக்குதே ஒழிய மக்கள் பார்வையிலோ இல்ல தேர்தல் கமிஷன் பார்வையிலோ நடக்கல. நான் எடுத்துக்கிறேன் ஜோதியோட வார்த்தை ஒரு வெளிப்படை தன்மையோடு செயல்பட. அது இரண்டாவது பாயிண்ட் நான் சொல்றேன். ஒரே ஒரு பாயிண்ட், தேர்தல் வேட்பாளர்களை கட்சி நிறுத்தாமல் ஒவ்வொரு அரசியல் கட்சியின் வேட்பாளர்களையும் மக்களே வாக்களித்து தேர்ந்தெடுக்கிற அமெரிக்கன் பிரைமரி மாதிரி ஒரு தேர்தல் தான் வரணும்னு ராகுல் காந்தி சொல்றாரு. வேட்பாளர்களே மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை கூட மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. எல்லாமே சாத்தியம், கனவு தேசத்துல சாத்தியம். இன்னைக்கு நடப்புல இருக்கிறது தான் பேச முடியும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்னவோ அதுபடிதான் நம்ம செய்ய முடியும். வேற வழியே கிடையாது. கான்ஸ்டிடியூஷனை இப்ப திருத்த முடியாது. மக்களுக்காக தானே ரைட். ஆனா திருத்துற கெபாசிட்டி இல்ல யார்ட்டையும். எப்படி வேட்பாளர் அவங்க தலைவர் இளந்தலைவர் ராஜீவ் காந்தி கொண்டு வந்த அருமையான திட்டம் வந்து பஞ்சாயத்து ராஜ் திட்டம். கிராம சபை மிக பவர்ஃபுல். கிராம சபை நினைத்தால் ஜல்லிக்கட்டை நேரடியா ஒவ்வொரு கிராமமும் நடத்திருக்க முடியும். சுப்ரீம் கோர்ட் கூட தலையிட முடியாது. அவங்களுக்கே நல்லா தெரியும். நான் சொல்லி முடிக்கிறேன். இவ்வளவு நீங்க பேசுறீங்கல்ல, இந்த கிராம சபையை வலிவூட்டுகிற செறிவூட்டுகிற எத்தனை விஷயங்களை வந்து காங்கிரஸ் கட்சி செய்தது, அதிமுக செய்தது, திமுக செய்தது. புதிய விவாதத்துக்கு இடம் இல்ல. கேரளால 30% பணம் வாதம் காங்கிரஸ் அதிமுக நிறைய போயில போண்டா ஒற்றை வரல. திரு ரவீந்திரன் ஒரே வரல நிறைவு கருத்து, ஒரே வரல ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா நிறைவு கருத்து இல்லைன்னா விட்டுருங்க. பவர் யூனிட்ஸ் ஓகே ரைட். ஐயா நிறைவு கருத்து ஏதாவது இருந்ததுன்னா ஒரு வரியில நிறைவு கருத்து ஏதாவது இருந்தா எது சம்பந்தமான நிறைவு கேக்குறீங்க? இல்ல இந்த விவாதத்துல உங்களுடைய கருத்து ஏதாவது நிறைவா சொன்னா நீங்க நிறைவு செய்யலாம். இவங்க சொன்னது வந்து அந்த பிரதிநிதித்துவ அரசியல்னு சொல்றாங்க. அது பேரறிஞர் அண்ணாவுமே சொன்னாரு. அந்த பெர்சன்டேஜ் ஓட்டுன்னு சொன்னாரு, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொன்னாரு. அவங்க இன்னொரு எல்லாருமே சொன்ன கருத்து ஒரு கருத்துல நான் வந்து மாறுபடுறேன். அதை சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. சின்னம்ங்கிறது ஒரு அரசியல் கட்சிக்கு மிக முக்கியமான ஒன்று. நீங்க வந்து அத நான் சொல்றேன் ஆதாரபூர்வமா இத என்னால விளக்கமா அவர்ட்ட தனியா இருந்து பண்ண முடியும். அது சொன்ன நதிங்னு நிரூபிச்ச கடைசி நேரத்துல எனக்கு இல்ல ஓகே கருத்து சொல்லுங்க. கடைசியா சொல்றீங்க சார், எனக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க ஸ்கோர் பண்றீங்க. இல்ல ஓகே பொதுவா நான் நான் எடுத்துக்கிறேன். இதுல இது இஸ் வெரி டியர் டு மை. இது நான் ஆராய்ச்சி கண்டுபிடிச்ச நான் ஒரு நம்ம அவ்வளவு ஆதாரம் அது உங்களுடைய கருத்தை நான் எடுத்துக்கிறேன். நான் உங்களுடைய கட்சிக்காரங்க அவங்க கட்சி நன்மைக்கு பேசுறாரு. அது கடைசில பேசுறாரு.
ஓகே முதல்ல நேரம் பேசியிருந்தாரு. நேரம் அது கடந்துச்சு. நாணயமான விஷயம். சரி, ஓகே சார். இதான் அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, நாவல் நெடுஞ்செழியனை விட பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு மிகப்பெரிய தலைவர் திராவிட இயக்கத்தில் கிடையாது. நான் சொல்றேன், நாவலர் நெடுஞ்செழியன் தனியாக ஒரு நால்வரன் என்று ஒரு கட்சியை வச்சு தென்னமரம் என்ற ஒரு சின்னத்தில் போட்டி போட்டார். இதே சென்னையில் இதே டி நகரில் போட்டி போட்டார். 656 ஓட்டு அவருக்கு கிடைத்தது. ஒரு முறை கூட அவர் தோற்றதில்லை. எவ்வளவு பெரிய மனிதர், எவ்வளவு பேசுகள் எல்லாம் பேசினார். சரி, ஓகே. நான் என்ன அவரும் சொல்றேன், அதுக்கு அரசியல் சில கட்சி உதாரணங்களை இப்போ காட்டுறாரு. எங்களுக்கு வருகிற தகவல் என்ன என்றால், ஓகே. கிராமப்புறங்களில் இருந்து என்ன சொல்றாருன்னா, ஏப்பா நீ எங்க இருக்கிற அண்ணன் என்ன ஐயா அளவுக்கு ஆழ்ந்த அரசியல் இது எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்ச சில தகவலையும் சொல்லி நான் நினைக்கிறேன். அவர் நீண்ட நேரம் பேசுவார். இல்ல. சேவல் சின்னத்திலிருந்து திரு PH பாண்டியன் அவர்களால் வெற்றி பெறவும் முடிந்தது, இரட்டை இலை சின்னத்திலிருந்து திரு செல்வி ஜெயலலிதா அவர்களால் தோல்வி அடையவும் முடிந்தது அப்படிங்கிறதையும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இரட்டைப்புறாவில் நின்று ஜானகி அணியில் நின்று இரட்டைப்புறாவில் நின்று அவரால் வெற்றி பெற முடிந்தது, இரட்டை நின்று சின்னத்திலே நின்று செல்வி ஜெயலலிதா அவர்களால் தோல்வி நம்ம நிறைவு நேரம் இல்ல. நன்றி. ஒரு செய்தி மட்டும் இது தொடர்பான ஒரு செய்தி கடைசி செய்தி. அதாவது இப்போ நீங்க சொன்னதை போல கிராமப்புறங்களில் இருக்கின்றவர்கள் பொதுமக்கள் எல்லாம் வந்து அந்த ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று சொல்கிற அந்த வாதம் இருக்கிறதே, அதுல அவர்கள் சொல்கிற பாயிண்ட் கருத்து என்னவென்றால், அண்ணே இப்படித்தான் இருக்கிறது, ஓபிஎஸ் சொல்வது நல்லதாக தான் தெரிகிறது, ஆனால் கட்சியும் சின்னமும் எங்க இருக்குமோ அங்கதான் நாங்கள் இருப்போம். ஓகே, அது உங்களுடைய கட்சி என்றுதான் அவர் சொல்றார். நன்றி. எனவே அது வந்து சரி, நீங்க இந்த வாதமே தானே, நிச்சயமா. கட்சியும் சின்னமும் எங்களிடம் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக எங்களிடமிருந்து செல்வாக்கை ஓபிஎஸ் அவர்களால் பிரித்து செல்ல முடியாது. நன்றி. நால்வருக்கும் இணைந்த நால்வருக்கும் நன்றி. மக்கள் மன்றமே எப்பொழுதும் தீர்மானிக்கக்கூடிய இடமாக இருந்திருக்கிறது. மக்கள் மன்றம் தீர்மானிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் நிறைவு செய்யலாம். எது எப்படி ஆகினும் அரங்கில் இணைந்த நால்வருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து, பணத்திற்காகவும் பரிசு பொருட்களுக்காகவும் எதிர்ப்பு அரசியலுக்காகவும் அல்லது ஒற்றை தலைமைக்காகவும் கதாநாயக வழிபாட்டிற்காகவும் வாக்களிக்கக்கூடிய மனநிலையிலிருந்து மக்கள் முதலில் விடுபட்டு வெளியில் வர வேண்டும் என்பது மிக இன்றியமையாத ஒன்று. கொள்கை சார்ந்த அரசியலை முன்னெடுப்பதற்கும் சரியான வேட்பாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்திலும் மக்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்டுவிட்டு தொடர்ச்சியாக இதுபோன்ற அரசியல் சிக்கல்கள் எழுகின்ற பொழுது அதை நோக்கி விமர்சிப்பதும் அல்லது அதை குறித்து கவலைப்படுவதும் உள்ளபடியே தேவையற்ற ஒன்றாகவே இருக்கும். எனவே மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். ஒரு கொள்கை சார்ந்த அரசியலையும் சரியான நபர்களையும் நீங்கள் விரும்பக்கூடியவர் சரியான நபரா என்பதை தெரிந்தும் தேர்வு செய்ய வேண்டிய இடத்திலும் அந்த வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. அவ்வாறான வாய்ப்பை செய்கின்ற பொழுது அதை சரியாக செய்தால் இது போன்ற குழப்பங்கள் இருக்காது என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி.